எஸ் சார். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வே டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த சர்வே டாபிக்க பொறுத்தவரை, இது வந்து உங்களுக்கு சர்வேயிங் டாட்ஸ்னு கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இங்க நடத்துறதுல வந்து மேக்ஸிமம் 20 கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும். இதில நம்ம மேஜரா கம்ப்ளீட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது லெவலிங், காம்பஸ் சர்வே, தியோடலைட் சர்வே, பிளேன் டேபிள் சர்வேயிங், டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ். அதுக்கடுத்து குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடியது இது. அதுக்கடுத்து குட்டி குட்டியா இருக்கக்கூடிய செயின் சர்வீஸ் 7 மே 7 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த 7 டாபிக்லயே 20, 20 கொஸ்டின் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 140 கொஸ்டின் வரும். இதை தவிர்த்து தியோடலைட் டாபிக்ல மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கர்வ்ஸ் இருக்கும். அது மாதிரியே அப்புறம் ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறது இருக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிஷனலாக அதை சேர்த்துக்கிடுங்க. இந்த கிளாஸ் எப்படி மூவ் பண்ண போறேன்னா, பேசிக்காவே எல்லாரும் சர்வே வந்து முன்னாடி படிச்சிருப்பீங்க. அதனால என்னால எந்த அளவுக்கு ஸ்பீடா போக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா போறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து எதுவும் புரியல அப்படின்னா, நீங்களே அந்த இடத்துல வந்து பர்ட்டிகுலர் மென்ஷன் பண்ணி கேட்டுக்கிறங்க. டவுட் கேட்டுக்கிறது. சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? எஸ் சார். ஓகே. அதாவது இன்ஜினியரிங் சர்வேன்னு போட்டுக்கிறேங்க. மெயினா நான் இதை இப்ப ஹோல்டு பண்ணிட்டு இப்ப இதை நடத்துறதுக்கான காரணமே நான் சொல்லிட்டேன் நேத்து. அதாவது உங்களுக்கு 19ஆம் தேதி வந்து 2 எக்ஸாம் இருக்கு. சர்வேயர் எக்ஸாமும், டிரான்ஸ்மன் எக்ஸாமும் இருக்கு. அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த சர்வேயிங் சப்ஜெக்டை இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் முக்கியமான காரணம். இன்ஜினியரிங் சர்வே. அப்ஜெக்டிவ் சர்வேயிங் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வே பண்றதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் என்ன அப்படின்னா, அப்ப ஒரு ப்ரோன் சர்ஃபேஸ்ல எடுத்து மேல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரோன் சர்ஃபேஸ் மேல ஒரு லொகேஷனை டிட்டர்மினேஷன் பண்ணணும். இப்ப நீங்க கூகுள் மேப்ல என்ன போடுறீங்க, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடும்போது லொகேஷனை போடும்போது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வந்துருது. இப்ப அது சர்வேயிங் தான். அதுக்கடுத்து ஒரு ஒரு டேட்டாவை அசியூம் பண்ணி ஒரு பொருள்ல வந்து லொகேட் பண்றது. இப்ப நீங்க ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹரிசாண்டலா வால் சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க, அதே வந்து சீலிங்ல இருந்து நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு உங்களை லொகேட் பண்றது. அப்ப பொசிஷனிங் பண்றது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு தான் சர்வேயிங் தான் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து இப்போ ஒரு இடத்துல ஏரியா கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு மண்ணு வெட்டி எடுக்கணும் அப்படின்னு எர்த் ஒர்க் பண்றதுக்கு வால்யூம் கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், அப்ப அந்த மாதிரியான இடங்கள்லயும் சர்வே தான் பயன்படுத்துது. அப்ப முக்கியமான நோக்கங்கள்னு சொல்ல போனா, அதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபீச்சர்ஸ கண்டுபிடிக்கிறது. எந்தெந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னா, அதோட அமைவிடங்களை பதிவு செய்யறதுக்கு சர்வே ரொம்ப பயன்படுகிறது. அதுக்கடுத்து ஒரு தேட்டத்தின் அடிப்படையில் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டையும் நம்ம என்ன சொன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மெஷர்மெண்ட்ஸ்ங்கிறது உங்க லீனியர் மெஷர்மெண்ட்ஸா இருக்கலாம், ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸா இருக்கலாம். அதுக்கடுத்து நீங்க இடத்துல ஏரியா கால்குலேட் பண்றதுக்கும், அதுக்கடுத்து வால்யூம் கால்குலேட் பண்றதுக்கும் இந்த சர்வே வந்து மூலதனமா இருக்கு. இதான் சர்வேயோட பேசிக்கான நோக்கங்கள். அப்ப அப்ஜெக்டிவா சர்வேங்கிறது என்ன அப்படின்னா எழுதிக்கிறேங்க. அதாவது அப்ஜெக்டிவா சர்வே. சர்வேன்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா டு மேக் இல்லாட்டி இப்படி எழுதிக்கிறது. அப்ப டு டேக் மெஷர்மெண்ட் ஃபார் டிட்டர்மைனிங் த லொகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் ஃபீச்சர்ஸ். அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலப்பரப்பின் மீது இருக்கக்கூடிய லொகேஷன்களை ஃபைண்ட் அவுட் பண்றது. அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியதுதான் சர்வே அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நோக்கங்கள். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ளதை எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே. பட் டு டேக் ஆஃப் let you to take measurements for determining the location of existing code features. The location existing already இருக்கக்கூடிய ground features. ஓகே. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா
அப்போ ஒரு அசைவ்டு டேட்டத்த வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்ட பொசிஷன் பண்றது. அப்ப இப்ப நீங்களே உங்க ரூம்ல எந்த இடத்துல இருக்கீங்கன்னா, நான் கேட்கிறேன் அப்படின்னா, நீங்களா வந்து கொஞ்சம் சார் எங்க ரூம்ல வந்து நான் நடுவுல உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, ஒரு டேட்ரம் எடுத்துக்கணும். சார் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வால் சர்ஃபேஸ்லேருந்து 1 மீட்டர் தூரத்திலயும், இல்ல 3 அடி தூரத்திலயும், நான் என்னோட சீலிங்லேருந்து பார்க்கும்பொழுது, ஒரு 3 மீட்டர் அதான் 3 அடி தூரத்திலயும் இருக்கேன். சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். சாரி 4 அடி தூரம், 5 அடி தூரத்திலயும் இருக்கு சார். அப்படி சொல்லணும். அப்ப சீலிங்னாவே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3 மீட்டர் ஹைட் குடுத்துருப்பாங்க. அப்ப அப்ப அந்த ஹரிசாண்டலா இவ்வளவு தூரத்துல இருக்கு. வெர்டிகலா சீலிங்லேருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கேன் அப்படின்னு, நீங்க பொசிஷனிங் பண்றதுக்கு ஒரு டேட்டம் தேவைப்படுது. அப்ப அந்த தேற்றத்தின் அடிப்படையாக, ஒரு ரெஃபரன்ஸின் அடிப்படையாக நீங்க ஒரு போர்ஷன மார்க் பண்றீங்க. அதுதான் சர்வே. ஓகே தானே? எதா இருந்தாலும் நீங்க அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே தானே சார்? இப்ப நீங்க ஆங்குலர் மெஷர்மென்ட் பண்றீங்க. ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, காம்பஸ்ல நீங்க ரெஃபரன்ஸ்ன்னா நார்த்தையோ, சவுத்தையோ எடுத்துக்குருவீங்க. இப்ப நீங்க அதுல கோல் சர்க்கிள் போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. இங்கேயே பார்த்திருப்பீங்க. நார்த்த அடிப்படையா கொண்டு, நீங்க எந்த ஒரு பொசிஷனையும் மார்க் பண்ணி, அதுக்கான ஆங்கிள் மெஷர் பண்ணுவீங்க. அதே வந்து நீங்க வந்து ஆ நார்மல் சர்வேயிங் பண்றீங்க. ச அதாவது 2 இருக்கு. ஒண்ணு ஹோல் சர்க்கிள் பேரிங். இன்னொன்னு இது சொல்லுவாங்க. அதாவது குவாட்ரல் பேரிங்ன்னு சொல்லுவாங்க. அப்ப குவாட்ரன்டல் பேரிங் மூலமா நீங்க சர்வே பண்றீங்க. ரெடியூஸ்டு பேரிங்ன்னு அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. பண்றீங்க அப்படின்னா, அப்ப அங்க வந்து நம்ம என்ன சொன்னோம், சர்வேயர் காம்பஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த காம்பஸ் யூஸ் பண்ணும்போது நார்த்தையும் அடிப்படையாகவும், சவுத்தின் அடிப்படையாகவும் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு, அங்கே ஆன்டி மெஷர் பண்ணுவோம். அப்ப பொதுவா சர்வேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 ரொம்ப முக்கியம். அதாவது ரெஃபரன்ஸ் ஆர் டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனோட அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம பூமிக்கு மேலேயோ, இல்ல பூமிக்கு கீழேயோ, இல்ல ஆன் த சர்ஃபேஸ் பூமி மேலேயோ ஒரு பாயிண்ட்ட பொசிஷனிங் பண்றதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் அடிப்படையா தேவைப்படுது. சார் புரியுதா? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப டூ மார்க் நீங்க எந்த அளவுக்கு எனக்கு ரிப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நான் ஸ்பீடா எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப நீங்க டக் டக்குன்னு உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாரி இருக்கும். என் கிளாஸ் முடிஞ்ச மாரி இருக்கும். அப்ப டூ மார்க் த போர்ஷன்ஸ் போர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் with respect to assumed datum. அப்ப எப்பயுமே ஒரு டேட்டத்த எடுத்துக்கிட்டு, அதன் அடிப்படையில தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம அந்த போர்ஷன் அது இந்த இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும். டு assumed datum. ஓகே. அடுத்து 3 பாயிண்ட் பார்த்தா போதும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ட விட. அடுத்து என்ன பார்க்க போனா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்குலேட் த ஏரியா அண்ட் வால்யூம். அப்ப குவான்டிட்டீஸ் அப்ப எண்ணிக்கைகள் கால்குலேட் பண்ணுவோம். என்ன மாதிரியான எண்ணிக்கைகள் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவை கண்டுபிடிக்கிறது ஏரியா. இல்ல குறிப்பிட்ட வால்யூம் கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு 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 ரிவர் வந்து தூர் வார்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்கே எக்ஸ்கவேஷன் பண்றாங்கன்னா, எவ்வளவு சாயில் வெட்டி எடுக்குறாங்க. இல்ல பெரிய ஒரு குளம் வெட்ட போறாங்க. அப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு மண்ணு வெட்டி எடுக்க போறாங்க அப்படிங்கிறது. இதே ரியல் லைஃப்லயே வந்து ஒரு இடத்த நீங்க சமதளப்படுத்த போறீங்கன்னா, எங்கெங்க எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சாயில் எஸ்கவேட் பண்ணணும், எங்க ஃபில் பண்ணணும். கட்டிங் எங்க பண்ணணும், எங்க ஃபில்லிங் பண்ணணும். அப்ப அந்த வால்யூம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் எது யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த சர்வே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டு கால்குலேட் த ரிலேட்டட் குவான்டிட்டீஸ் லைக் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் டு கால்குலேட் த ரிலேட்டட் quantities like area and volume. Okay. சர்வே பிரைமரியா 2 டிவிஷன் பண்ணலாம். ஒரு பிளேன் சர்வே, இன்னொன்னு ஜியோடெட்டிக் சர்வே. இப்ப ரியல் லைஃப்ல நீங்க சர்வே பண்றீங்க. ஒரு 30 மீட்டர் செயின குடுத்து உங்கள சர்வே பண்ண சொல்றீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 பாயிண்ட் குடுத்துட்டேன். அந்த 2 பாயிண்ட்க்கு இடையில வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, அந்த 30 மீட்டர் செயின வச்சு சர்வே பண்ண சொல்லிட்டீங்க. நீங்க அளந்துட்டு போகும்போது, நீங்க ஸ்ட்ரெய்ட்டா தான் அளந்துட்டு போற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா பூமி ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னா, ஆ ஒரு தட்டையான கோள வடிவத்துல இருக்கு. அதாவது கர்வேச்சர் ஷேப். அப்ப அந்த ஜியோ சர்ஃபேஸ் அந்த கர்வேச்சர் ஷேப்ல இருக்கிறதுனால,
அப்ப நம்ம அளக்கிற போது ரியல் லைஃப்ல நமக்கு எப்படி இருக்குன்னா, சர்ஃபேஸ் பிளேனா இருக்க மாரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம பூமியில இந்த பூமியில நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல நின்னாலும், நமக்கு கண்ணோட்டத்துல எப்படி தெரியும் அப்படின்னா, இப்படி ஒரு பிளேன் சர்ஃபேஸா தான் தெரியும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ் அப்ப சார். இந்த அப்ப நம்ம மெஷர் பண்றதே ரியல் லைஃப்ல எப்படி பண்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் நம்ம பிளேன் சர்வே தான் பண்றோம். அப்ப கரெக்ட்டா இருக்குமா சார்னா, கரெக்ட்டா இருக்கும். எரர் கொஞ்சம் வரும். ஏன்னா ஒரிஜினல் பொசிஷன்ங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து எர்த்ல. அப்ப எர்த்தோட ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, ஒரு தட்டையான கோள வடிவத்துல இருக்கும். இப்ப கர்வேச்சர்ஸ் மெயினா சொல்ல போனோம்னா. அப்ப அந்த மாரி இடத்துல நம்ம பிளெயினா கன்சிடர் பண்ணி பண்றோம்னா, கண்டிப்பா எரர் இருக்கும். மினிமம் நம்பர்ல எரர் இருக்கும். அத ரிமூவ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கால்குலேஷன்ல எடுக்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல கால்குலேஷன்ல எரர் ரிமூவ் பண்ண முடியாது. ஆட் அண்ட் மாய ஆயி பெரிசா வந்துரும். அப்ப என்ன செய்யணும்? அது ஒரு குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மேல வேற வழியே இல்ல. நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, அது குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, நீங்க அந்த இருக்கக்கூடிய பிளேனா நீங்க உங்க கண்ணுக்கு தெரியுது இருந்தாலும், நம்ம அத கர்வேச்சரா அஸ்யூம் பண்ணி தான் சர்வே கால்குலேஷன் பண்ணணும். அப்ப அது என்ன சார் அப்டின்னா, ஒரு டிஸ்டன்ஸ்ல சொல்லப் போனோம்னா 18.5 கிலோமீட்டர். அதே வந்து ஒரு ஏரியால சொல்லப் போனோம்னா 280 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்ப இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க பிளேன் சர்வேங்க எடுத்துக்கலாம். அதனால பெரிய ஒரு எரர் வந்து உங்களுக்கு கால்குலேஷன ரொம்ப இது பண்ணிறாது. ஆனா அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் எரர் இருக்கும். 100% அக்யூரேட்ன்னு சொல்லிட முடியாது. கம்பேர் த ஜியோமெட்ரிக் சர்வே. அதாவது கர்வேச்சரா அஸ்யூம் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய சர்வேயோட இது வந்து எப்படி இருக்குன்னா, அக்யூரசி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே நம்ம சொன்ன அந்த 18.5 கிலோமீட்டருக்கு மேலேயோ, இல்ல ஏரியால சொல்லும்போது 280 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுக்கு மேலேயோ, நீங்க சர்வே பண்ணும்போது ஜியோமெட்ரிக் சர்வேங்க தான் அஸ்யூம் பண்ணிக்கிருவீங்க. இந்த சர்வே தான் நம்ம பூமியோட கர்வேச்சர அப்படியே கன்சிடர் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய சர்வே. அப்ப பூமியோட ஒரிஜினல் ஷேப்ப அப்படியே கன்சிடர் பண்றதுனால, இதுல இருக்கக்கூடிய எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா கிடைக்கும். அக்யூரசியோட லெவல் அதிகமாயிரும். கம்பேர் தன் பிரிண்ட் சர்வே. சார் இப்ப சொன்ன மெயின் பாயிண்ட் என்னன்னு புரியுதா சார் உங்களுக்கு? எல்லாம் கொஸ்டின் ஏரியா தான். ஓகேவா? எஸ் ஓகே. சார். சரி. அப்ப அப்ப பிரைமரி டிவிஷன் ஆஃப் சர்வேன்னு போட்டுக்கிறேங்க. அப்ப சர்வே எப்படி நான் பிரைமரி டிவிஷனா பண்ண போறேன் அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் சர்வே. ஒண்ணு வந்து பிளேன் சர்வே. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, பிளேன் சர்வே. இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா, இவ்வளவு லேட்டா யார் வர்றது? ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜியோடெட்டிக் சர்வே. அப்ப இப்ப சொல்றது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப ஜேடிஓ, ஏஐய பொறுத்தவரை உங்களுக்கு இங்க கொஸ்டின்ஸ் வந்து சர்வேக்குள்ள மொத்த எல்லா டாபிக்கும் சேர்த்து 20 கொஸ்டின் தான். ஆனா உங்களுக்கு வெயிட்டேஜ் தெரியும். சர்வே டிரான்ஸ்மிட் எவ்வளவு. இப்ப நடத்துற எல்லாத்துலேருந்து 20 கொஸ்டின். அப்ப நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் எதுக்காண்டி வைக்கிறேன்னு நீங்க யோசிக்கணும். அப்பதான் கரெக்ட்டா எடுக்க முடியும். அப்ப நான் உங்களுக்கு வந்து 8 டாபிக் கவர் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னா மொத்தமா 160 கொஸ்டின் வருது. மீதி இருக்கக்கூடிய 2 டாபிக் வந்து சர்வேயர்ல அந்த இன்ஜினியரிங் டிராயிங் தான். அத நீங்க பார்த்துக்கலாம் ஓரளவு. அப்போ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் கவர் பண்ணி குடுக்குறது ஃபுல்லா டீட்டெயில் தான் சொல்லுவேன். உங்களுக்கு மனப்பாடமான மாரி தான் இருக்கும். இத நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறங்க. அதே சேம் டைம் உங்களுக்கு இங்கேயே சிலபஸ் முடிஞ்சிருக்கும். டிப்ளமோ லெவல்லயும், ஏஇ லெவல்லயும். ஓகே. அப்ப ஜியோடெட்டிக் சர்வே ஓகே. இப்ப பிளேன் சர்வேன்னா என்னன்னு குடுக்குறேன். எழுதிக்கிறங்க. இப்ப தான் நான் சொன்னேன். இதுக்கு பிளேன் சர்வேன்னா என்ன? அதுல என்னென்ன இம்பார்டன்ட் பாயிண்ட் ஜியோடெட்டிக் சர்வேன்னு. அத தான் நான் எழுதப் போறேன். அப்ப சர்வே. அப்ப இங்க வந்து கர்வேச்சர் ஆஃப் தி எர்த்த கன்சிடர் பண்ணுவோமா? இப்ப என்ன சொன்னேன் உங்களுக்கு? அது பூமியோட சர்ஃபேஸ கன்சிடர் பண்ணி எடுப்போம் பிளேன் சர்வேல. அப்படி இல்ல. கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அது மாரி ஒரே சமதளமா எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. சரி ஓகேவா? அப்ப இங்க எஸ் சார். நெக்லெட் கர்வேச்சர் ஆஃப் தி எர்த். அப்ப கர்வேச்சர் ஆஃப் தி எர்த்த நம்ம இங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்லெட் கர்வேச்சர் ஆஃப் தி எர்த். அதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா,
டிஸ்டன்ஸ் லெஸ் தென் 18.5 கிலோமீட்டரா இருக்கும். அதே ஏரியாவுல சொல்லும்போது 250 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்ப டிஸ்டன்ஸ்ல வந்து பிளேஸ்ல எவ்வளவு சார் கன்சிடர் பண்ணீங்கன்னா 18.5 கிலோமீட்டர். அதே ஏரியால 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் போய் இருக்கணும். அப்ப டிஸ்டன்ஸ் லெஸ் தென் லெஸ் தென் 18.5 கிலோமீட்டர் அண்ட் ஏரியாவுல வந்து லெஸ் தென் 280 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்புறம் அக்யூரசி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் அக்யூரேட்டா இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தோட அக்யூரசி லெவல் பத்தி பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணா கம்பேர் பண்ணி தான் பேசணும். அப்ப இங்க லெஸ் அக்யூரேட்டி எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜெனடிக் சர்வே கம்பேர் பண்ணி தான். ஏன்னா மோடம் ஆஃப் சர்வேங்கிறது பிரைமரி ரெண்டுன்னு சொன்னேன், பிளேனு ஜியோடிக். அப்ப பிளேன்ல லெஸ் அக்யூரேட் சொல்றோம்னா அப்ப அது இன்னொன்னு இருக்கு ஒரு ஜியோடிக் கம்பேர் பண்ணிருக்கணும்னு அர்த்தம். அப்ப இந்த அளவுக்கு பார்த்தா போதும். இப்ப நான் கொடுக்கக்கூடியது வந்து இன்ஜினியரிங் சர்வேன்னு சர்வேயோட ஸ்டார்டிங் சொல்லியிருக்கு. ஓகே. அப்ப இது வந்து செயின் சர்வேயோ சர்வேயோட இதோ இல்ல. நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கொஸ்டின் அளவுக்கு இங்க குடுத்துவிட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு காம்பஸ் சர்வே ஆரம்பிச்சிருவேன். அதுக்கடுத்து லெவலிங், லெவலிங் முடிச்ச உடனே தியரட்டிக் சர்வே, தியரட்டிக் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பிரெயின் டேபிள், பிரெயின் டேபிள் முடிச்ச உடனே உங்களுக்கு ஆ இது ஜிபிஎஸ் ஜிபிஎஸ்ஆர் டோட்டல் சிஸ்டம் வரும். லாஸ்ட்டா வந்து செயின் சர்வே வரும். அந்த ஆர்டர்ல தான் நடத்த போறேன் உங்களுக்கு. அத நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கிறங்க. ஏன் செயின் சர்வே லாஸ்ட்டா நடத்துறேன்னா, அது கொஞ்சம் அதிக இது இருக்கும். டாபிக்ஸ் இருக்கும். அது லாஸ்ட்டா முடிச்சோம்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு முடிக்கிறேன்னா உங்களுக்கு 19ஆம் தேதிக்குள்ள. இத கால்குலேட் பண்ணி தான் முடிக்கிறேன். ஓகே. இப்ப ஜியோலஜிக் சர்வே எழுதிக்கிறேங்க. ஜியோலஜிக் சர்வே பொறுத்தவரை நம்ம என்ன செய்வோம்? நம்ம பூமியோட என்ன ஒரிஜினல் ஷேப்ப அத அப்படியே கன்சிடர் பண்ணுவோம். அப்ப பூமி ஒரு தட்டையான கோள வடிவம் இருக்கும். அத வந்து வேரியேஷன்ல சொல்லப் போனோம்னா கர்வேச்சர் வேரியேஷன்ஸ். அப்ப கன்சிடர் த கர்வேச்சர் ஆஃப் தி எர்த். கன்சிடர் த கர்வேச்சர் ஆஃப் தி எர்த். த சார் நான் பேசுறது கேக்குது தானே உங்களுக்கு? நாய்ஸா எதுவும் இல்லல்ல ரொம்ப? இருந்துச்சுன்னா இல்ல சொல்லிருங்க. சார். இல்ல சார். ஓகே. இப்ப கன்சிடர் த கர்வேச்சர் ஆஃப் தி எர்த். அதுக்கடுத்து என்ன பார்க்க வரோம்னா, நான் சொல்லிட்டேன் ஜியோடெக் சர்வேங்கிறது 250 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு மேல அதுக்கடுத்து நீங்க எவ்வளோ ஏரியா வேணுமாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி டிஸ்டன்ஸுமே மோர் தென் 18.5 கிலோமீட்டருக்கு மேல. அப்ப இது லார்ஜ் ஏரியா நம்ம கவர் பண்ண முடியும். சர்வேயிங்ல அளவீடு செய்ய முடியும். அதுக்கடுத்து இது எப்படி இருக்குன்னா, பிளேன் சர்வேயிங் கூட கம்பேர் பண்ணும்போது மோர் அக்யூரஸியா இருக்கும். ஆனா நீங்க எப்பயுமே நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நம்ம கால்குலேஷன் வந்துட்டோம். ஒரு ஃபீல்ட்ல வந்து கால்குலேஷன் வந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா எரர் வரும். அத தடுக்க முடியாது. ஒண்ணு நீங்க எடுக்கக்கூடிய மிஷினரிஸ்லேருந்து எரர் வரலாம். எக்யூப்மென்ட்ஸ்லேருந்து. எடுக்கிற நபர்னால எரர் வரலாம். இல்ல அப்படின்னா, சர்வேங்கிறது ஒரு நபரால பண்ணக்கூடிய வேலை இல்ல. ஒரு டீம் ஒர்க். அப்ப நீங்க இங்க எடுக்கிறீங்க ரீடிங். அது சொல்லும்போது எழுதக்கூடிய நபர்னால வரலாம். இல்ல இயற்கை சீற்றங்கள்னாலே, நேச்சுரல் காரணங்கள்னாலே எரர்ங்கிறது வரலாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப இங்க எரர்ங்கிறது கண்டிப்பா வரும். ஆனா, ரெயின் சர்வேயிங் கூட கம்பேர் பண்ணும்போது ஜியோடெக் சர்வே ஒரு மோர் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப எரரே வராது. 0 எரர்ல நிக்கும் அப்படின்னா சொல்லவே முடியாது யாராலயும். அப்ப லார்ஜ் ஏரியாஸ் அண்ட் மோர் அக்யூரேட்ன்னு போட்டுக்கிறேன். உங்களால லார்ஜ் ஏரியாவா கவர் பண்ண முடியும். கால்குலேட் பண்ணும்போது. அதுக்கடுத்து அண்ட் மோர் அக்யூரேட். ஓகே. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எர்த்ல வந்து பிக்ஸ் பண்ணலாம். இப்ப நீங்க அங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த பெஞ்ச் மார்க்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்ல ஊனி அந்த கல்ல ரெடியூஸ்டு லெவலோட அளவு எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? முக்கியமா இருக்கக்கூடிய ஆ அந்த இது சொல்லுவாங்கல்ல, மைல்கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மைல்கல் வந்து கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணி, ஊர மென்ஷன் பண்ணி குடுத்துருப்பாங்க. அந்த மாரி இடங்கள். அப்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஜெனரல் கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்,
அதுக்கடுத்து பெரிய பெரிய பிரிட்ஜ் ஒர்க்கு. அப்ப இந்த மாரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் மார்க் வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அத ரெஃபரன்ஸா எடுத்தா நீங்க லெவலிங் பண்ண முடியுங்கிறதுனால. அப்ப இந்த பெஞ்ச் மார்க் மாரியான முக்கியமான புள்ளிகளெல்லாம் அங்கங்க நிறுவுறதுக்கு. இப்ப இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்ப இந்தியன் ஓசன்ல இந்தியாவோட ரீஜியன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும். அதுக்கப்புறம் சைனாவோட ரீஜியன் ஆரம்பிக்கும். இந்த சைடு வந்து என்ன செய்யும்னா, ஆ ஸ்ரீலங்கன்ஸோட ரீஜியன் ஆரம்பிக்கும். இதே மாரி கடல்களை விட தன்னுடைய எல்லைகளை வரையறை செய்வதற்காக நம்ப ஆ ஒரு பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கும், அந்த பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுனால நம்மளுடைய எல்லைகளை வரையறை செய்வதற்கும், இப்ப நிலப்பரப்புல சொல்லப்போனோம் அப்டின்னா, ஆ நம்மளுடைய ரெட் கிளிப் எதுக்கு எந்த எல்லைய சொல்லுவோம்? இந்தியன், பாகிஸ்தானுக்கு உள்ள எல்லைய தானே சொல்லுவாங்க. ஏன் சார்? ஓகேவா? எஸ் சார். அப்ப அங்கே உள்ள இருக்க எல்லைகள வரையறை செய்றோம்ல, நம்ம ரீஜியன் இவ்வளதான், அவங்க ரீஜியன் இவ்வளதான் அப்படின்னு. இப்ப சைனாவுக்கும் நமக்கும் எல்லைகள் வரையறை செய்றோம். ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்ப ரீஜனாவோ அ இப்ப ரீசென்ட்டா கூட சைனா வந்து ஒரு தனி ஒரு மாகாணமே இந்தியன் பரப்புல வந்து அறிவிச்சிருப்பாங்க. நம்ம எல்லைப்பகுதியில இருக்கக்கூடிய தனி ஒரு மாகாணமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அறிவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப் போனோம்னா, ஆ ஒரு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அளவுக்கு ஏரியா இருக்கக்கூடிய அளவுக்கு. சரி ஓகே. அந்த அளவுக்கு நம்ம போ வேண்டியதில்ல. இப்ப அந்த எல்லைகள வரையறை செய்வதற்கு, அப்ப முக்கியமான புள்ளிகள், கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத ஃபிக்ஸ் பண்றதுக்கும், அது மூலமா பவுண்டரிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபீல்டுல வந்து வரையறை செய்வதற்கும் இந்த ஜியோடெசிக் சர்வே யூஸ் ஆகுது. சார் ஓகே தானே? எஸ் அப்ப சார். ஃபிக்ஸிங் த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி சார்? ஆன்லைன்லயா? இதுலயா? இல்லாட்டி எக்ஸாம்? சர்வே டிரான்ஸ்ஃபர் எக்ஸாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கும்ல, அதுல போட்டிருப்பாங்களே. ஆன்லைன் சார். ஆன்லைன் தானா? ஓகே. எஸ் சார். ஃபிக்ஸிங் த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அண்ட் பவுண்டரி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்டு. அப்படின்னு ஃபீல்டு. ஓகே. அப்ப இது முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து என்ன பார்க்க வரோம்னா, கிளாசிஃபிகேஷன் சர்வே. இப்ப இந்த சர்வே எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா, இன்ஸ்ட்ருமென்ட் ஓரியன்டடா பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணலாம். ஃபங்ஷன் ஓரியன்டடா பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. கிளாசிஃபிகேஷன் சர்வே. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வே. ஒரு பேல சொல்ல மறந்துட்டேன். அது சர்வேயோட பேசிக் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, சர்வேங்கிறது அதாவது டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் பொசிஷன் எபோவ் ஆர் பிலோ ஆர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதாவது எஸ் சார். டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் பொசிஷன்னா, அதாவது நம்ம வந்து எர்த்லயோ இல்ல நீ எங்கேயா இருந்தாலும் நம்ம ஒரு 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 பொசிஷன் ரிலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். எந்த ஒரு வேலையுமே தனியா கண்டுபிடிக்க மாட்டோம். ஒரு ரெஃபரன்ஸின் அடிப்படையாக, தேட்டத்தின் அடிப்படையாக தான் இங்க பயன் பண்ணுவோம் சர்வேல. அது பயன் பண்றது தான் அளவீடுகள்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, எபோவ் எபோவ் ஆர் பிலோ ஆர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். இதுக்கான மீனிங் என்னன்னா, பூமிக்கு மேலேயோ, இல்ல பூமிக்கு கீழேயோ பெரிய பெரிய சுரங்கங்கள், பூமிக்கு கீழ வந்து ஏதாச்சும் மைன்ஸ்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா, என்னென்ன கனிமங்கள்லாம் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இவ்வளவு டெப்த்துக்கு கீழ, இல்ல நீரோட்டங்கள் இவ்வளவு டெப்த்துக்கு கீழ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்கல்ல அது. இல்ல பூமி மேல நம்ம பண்ற சர்வேகள், லேண்ட் சர்வேயிங். அப்ப இந்த மாரி இருக்கக்கூடிய அளவீடுகள ஒரு ரெஃபரன்ஸின் அடிப்படையில் பொசிஷன் பண்ணுவோம். பண்ணி கண்டுபிடிப்போம். அப்ப அந்த அளவீடுகள தான் சர்வேன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே தானே? கணக்கெடுப்பு இல்ல அளவீடுகள். அது மெஷர்மென்ட்ஸ்ன்னு சொல்றது. அப்ப டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் பொசிஷன் எழுதிக்கிறேங்க. இங்க நான் இங்க எழுதாம போயிட்டேன் இங்க டெஃபனிஷன். அப்ப டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் எபோவ் ஆர் பிலோ ஆர் ஆன் த சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ். சார் ஓகே கிளியர்? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. இப்ப அடுத்து இங்க வாங்க.
கிளாசிஃபிகேஷன் சர்வே. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் ஃபங்ஷன் ஓரியன்டா பிரிக்க போறேன். ஃபங்ஷன் ஓரியன்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப லேண்ட் சர்வே, இன்ஜினியரிங் சர்வே, டோபோகிராபிக்கல் சர்வே, ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே இதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் தியரி மாரி சொல்லிட்டு போயிடுறேன். அப்படியே நோட் பண்ணிக்கிடுங்க. அப்ப எழுதிக்கிடுங்க. பேஸ்டு ஆன் ஃபங்ஷன் எங்கே குடுக்கலாம்? ஓகே இங்கனே குடுக்குறேன். ஃபங்ஷன் ஏ எழுதிக்கிறேங்க. லேண்ட் சர்வே. நிலத்துல எடுக்கக்கூடியது லேண்ட் சர்வே. ஓகே. இந்த லேண்ட் சர்வே படிக்கும் பொழுது, சார் இதோட டீட்டெயிலிங்னா நான் செயின் சர்வேல குடுக்குறேன். ஜஸ்ட் பார்த்துக்கிடுங்க. ஸ்ட்ரெயிட்டா எடுத்த உடனே நான் காம்பஸ் சர்வே நடத்தினா உங்களுக்கு புரியாது. நான் அப்ப சர்வே பத்தி பேசியே ஒரு சில விஷயம் சொல்லிட்டு தான் போட்டுக்கு போகணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன். இது வெறும் சும்மா கிளாஸ் இல்ல. ஒரு சர்வே டிரான்ஸ்ஃபார்மர் கிளாஸ்ல இதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்கறான், 4 கொஸ்டின் கேட்கறான்னு தெரியல. அதுக்கடுத்து இதுலேருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் இருக்கு. JDOE உள்ள. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது மஸ்ட் இருக்கும். அப்ப 1/2 மணி நேரம் தான் டைம் எடுக்கும் அதுக்கு. ரொம்ப இழுக்காது. 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் எடுக்கும். ஓகே. அப்ப லேண்ட் சர்வே. லேண்ட் சர்வேன்னா நிலத்துல எடுக்கக்கூடியது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான சர்வேனா கடஸ்ட்ரியல் சர்வே எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப இது எழுதும்போது இத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டிய ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த கடஸ்ட்ரியல் சர்வே வந்து யூஸ் ஆகுது. இப்போ உங்களோட ஒரு வீடு இருக்கக்கூடிய சுத்தி வேலி அமைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய எல்லைகள் நிர்ணயம் செய்றீங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட்டிய ஃபிக்ஸ் பண்றதுக்கு கடஸ்ட்ரியல் சர்வே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அததான் நம்ம கடஸ்ட்ரியல் சர்வேன்னே சொல்றோம். அப்ப லேண்ட்னா ஒரு நிலப்பரப்புல எடுக்கக்கூடிய சர்வே தான். அப்ப நிலப்பரப்புல எடுக்கக்கூடிய சர்வேல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிய வரையறை செய்வதற்கும், முடிவு பண்ணுவதற்கும் கடஸ்ட்ரியல் சர்வேங்கிறது பயன்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே சார்? ஓகே. Yes, அப்ப sir. இது கடஸ்ட்ரியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த இடத்துல இத மென்ஷன் பண்றேன். அதாவது டூ ஃபிக்ஸ்டு த ப்ராப்பர்ட்டி. ஓகே. அடுத்து சிட்டி சர்வே. சிட்டி சர்வேனா உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் இன்ஜினியரிங்லயும் வரும். அதுக்கு அடுத்து ஒரு சீவேஜ் லைன் அடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு சர்வே பண்றது. எங்கெங்கே போகுது, எவ்வளவு தூரம் போகுதுன்னு. நீங்க பார்க்குறீங்களா? அப்புறம் வாட்டர் சப்ளை லைன். கத்தி படத்துல விட விஜய் வந்து கீழ வந்து அந்த ஆ கீழ வந்து பார்க்குற மாரி குடுத்துருப்பாங்க. அ அந்த சென்னை சிட்டியோட ஹோல் வாட்டர் சப்ளை லைன் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்க்குறாங்களா? அப்ப அதுனா Yes, sir. என்னது? சிவில் இன்ஜினியரோட வேலை தானே! அவங்க தானே சர்வேயிங் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேவா சார்? ஓகே. அப்ப சிட்டி சர்வே. ஒரு சிட்டிக்கு வாட்டர் சப்ளை லைனோ, இல்ல சீவேஜ் லைனோ எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது, எங்கே போகுதுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணி குடுத்துருவாங்க. அவங்க குடுத்துருக்க லைன் படி அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து அது நம்ம தான் பார்ப்போம். அது சிவில் ஒர்க் தான். ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் ஒர்க் வந்து மாறும். கை மாறும் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு தகுந்த மாரி அவங்க வாட்டர் சப்ளை லைனோ, சீவேஜ் லைனோ அடிப்பாங்க. ஏன்னா நம்ம கரெக்ட்டா சர்வேயிங் பண்ணி குடுத்தா தான் கரெக்ட்டா கொண்டு போக முடியும். இப்ப நாளைக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இங்க எங்கெங்க வாட்டர் சப்ளை லைன் வருது, சீவேஜ் லைன் வருதுன்னு அந்த ப்ளூ பிரிண்ட் தான் கேட்பாங்க. இப்ப அத எடுத்து குடுத்துருவாங்க. சர்வே பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ. அவங்க அதுக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்வாங்க, அது கீழ வந்து கொடைஞ்சு கொண்டு போகும்போது அந்த ப்ராஜெக்ட்ட, அதுல எதுவும் டேமேஜ் ஆயிராம கொண்டு போவாங்க. சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப சிட்டி சர்வேல என்னென்ன வரும்? வாட்டர் சப்ளை லைன் அமைக்கிறது, சீவேஜ் லைன் அமைக்கிறது, அ பில்டிங் அ லைன்ஸ் அமைக்கிறது, அப்ப ரோடு சர்வேயிங் பண்றது, இதெல்லாம் சிட்டி சர்வேல வந்துரும். இப்ப நான் சொல்றதுமே அப்படியே இன்ஜினியரிங் சர்வேலயும் வந்துரும். சார் ஓகேவா சார்? புரியுதா? Yes, sir. இன்ஜினியரிங் சர்வேலயும் வந்துரும். இதெல்லாம் ஃபங்ஷன பொறுத்து. அதுக்கு அடுத்து டோபோகிராபிக்கல் சர்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கடைசி சர்வே எக்ஸாம்ல கேட்டாங்க. அப்புறம் டோபோகிராபிக்கல் கேட்டிருக்காங்க. அதாவது நேச்சுரல் அதாவது எப்படி சொல்லுவோம் நேச்சுரலாவும் நம்ம பார்த்தோம்னா ரிவரு, மவுண்டன்ஸ் ஓகேவா? ஓசோன் இது மாரி கொண்டு போறோம்ல. நேச்சுரல் ஓரியன்டடா சர்வே பண்றோம்ல சார். இப்போ ஒரு மவுண்டன் எவ்வளவு ஹைட்ல இருக்கு? அதோட ஆல்டிட்யூட் கண்டுபிடிக்கிறது. அது எந்த அளவுக்கு பரப்பளவு விரிவடைஞ்சு காணப்படுது? அதுக்கு அடுத்து அந்த மவுண்டன்ஸ்ல என்னென்ன மலைகள்லாம் இருக்கு? மலைகள்ல தான் அதிக கனிமங்கள் இருக்கும். அப்ப அடுத்து மாரி இதுல வந்து அது மாரி இயற்கை சார்ந்து கொண்டு போறோம்ல ரிவர்ஸ் அப்ப அந்த மாரி இயற்கை சார்ந்த விஷயங்கள சர்வே பண்றத டோபோகிராஃபி ரிசர்ச்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதிலயே வந்து ஆர்டிபிஷியலாவும் கொண்டு வருவாங்க. ஆர்டிபிஷியல் மீன்ஸ் என்ன சொன்னா மேன் மேட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப டேம்னா நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஓகேவா?
ஒரு கேனா லைனிங் பண்றோம். அப்ப அந்த மாரி விஷயங்களும் டோபோகிராஃபிக்கல் சர்வேல வரும். நான் மேக்ஸிமம் டோபோகிராஃபிக்கல் சர்வேல இந்த 2 அது நேச்சுரல் ஃபீச்சர்ஸ், மேன் மேட் ஃபீச்சர்ஸ்ன்னு 2 குடுத்திருந்தாலும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டது எல்லாமே அது நேச்சுரல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை சார்ந்த காரணிகளே மெஷர்மென்ட்ஸ் பண்றது தான் குடுத்திருக்காங்க. ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், ஓசோன்ஸ் இது மாரி தான். சார் ஓகே தான்? எஸ் ஓகே. சார். ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அப்ப அத நீங்க சர்வே பண்றீங்க. அப்ப அது டோபோகிராஃபிக்கல் சர்வே தான் வரும். ஓகே. அப்ப டி எழுதிக்கிறங்க. டோபோகிராஃபிக்கல் சர்வே. எல்லாரும் கவனிக்கிறீங்களா மத்தவங்கள? ஒருத்தர் தான் கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கே. எஸ் சார். ஓகே. அதுக்கு அடுத்து என்னன்னா ஜியாலஜிக்கல் சர்வே. ஜியாலஜிக்கல். ஜியோனாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிஇஓ. அதாவது புவி அப்படின்னு சொல்லுவாங்க. புவினா பூமி. பூமியோட தோற்றம். பூமியோட தோற்றத்துல எப்படின்னா பூமி வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கு. உயிரினங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்ப மண் வகைகள் எப்படி இருந்துச்சு. மழைப்பொழிவு எப்படி இருந்துச்சு. பூமியோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு. அதுக்கடுத்து பூமியில உயிரினங்களோட தோற்றங்கள் அழிவு எப்படி இருக்கு அப்படின்னா புவி சார்ந்த காரணிகளை ஆராய்ச்சி செய்தல். ஜியாலஜிக்கல் சர்வே. இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூமி தோண்டும்போது ஸ்டோன் என்னென்ன இருந்துச்சு? எவ்வளவு வகையான ஸ்டோன்ஸ் இருக்கு? ஒரு சாயில் இருந்தா சாயிலோட டைப் என்ன? அப்ப பூமியோட நிலப்பரப்பு எங்கெங்க தாழ்வா இருக்கு? எங்கெங்க மேடா இருக்கு? எங்கெங்க மவுண்டெயின்ஸ்லாம் பரவி காணப்படுது? இந்த பூமியில என்னென்ன உயிரினங்கள் இருக்கு? அதோட தோற்றம் என்ன? அப்படின்னா, அது புவியியல் அமைப்புகள பத்தி சர்வே பண்றது எல்லாமே ஜியாலஜிக்கல் சர்வே. சார் ஓகேவா சார்? ஓகேவா? எஸ் சார். ஜியாலஜிக்கல் சர்வே. அதுக்கடுத்து இஎஃப் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே. ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே என்னன்னா சிவிலியன்ஸ் ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், கீழடியில வந்து ஆ வ சொல்றாங்கல்ல, இத்தன 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் 10,000 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பொருள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னு சொல்றாங்கல்ல. கொடுமணல் பகுதி, அதுக்கடுத்து வந்து திருக்கோவளை, ஆ அதுக்கடுத்து உங்களுக்கு சொல்ல போனோம்னா, ஆ இப்ப சிவகங்கையில வந்து உங்களுக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து கீழடி வந்துருமா? இது மாரி நெறைய பிளேஸஸ் இருக்கு. அப்ப அந்த மாரி பிளேஸஸ்லனா பழைய காலத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த இடங்களும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களும் நாளடைவில வந்து பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ள புதைஞ்சு காணப்படும். இருந்த இடங்கள் தான். அப்ப அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி செய்றாங்கல்ல, அதான் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே வரும். கணக்கீடு செய்றாங்கல்ல. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப எஸ் நம்ம சார். பழமை சார்ந்த காரணங்கள நம்ம என்ன செய்யணும்னா, கணக்கீடு செய்றது. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப எந்தெந்த ரீஜியன்ல அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பண்றது தான் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே. சார் ஓகே தான் சார்? ஓகே. அப்ப எஸ் சார். தொல்பொருள் ஆராய்ச்சி கணக்கீடு. அப்ப ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே. சார் நான் சும்மா சொல்லிட்டு நடத்தலண்ணா. உங்களுக்கு நான் அப்ப சொன்னதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு எக்ஸாம்ல பாயிண்ட் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி நீங்க டிக் பண்ணணும். அப்ப இத பொதுவா அதிகமா கேட்டது டோபோகிராபிக்கல் சர்வே, கேடஸ்ட்ரல் சர்வே, இப்ப சிட்டி சர்வே ஒரு டைம் கேட்டிருக்காங்க சார். வாட்டர் சப்ளை லைன் அமைக்கிறது, சீவேஜ் லைன் அமைக்கிறது கேட்டிருக்காங்க. ஹைட்ரோகிராபிக்கல் சர்வே கேட்டிருக்காங்க. அப்ப அ இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் சொல்றேன்னா, இப்பயே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? இல்ல பக்கத்துல கிட்டு பாயிண்ட் எடுத்துக்க வேணாம். புரியுதா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? ஓகே. அடுத்து எஸ் சார். இஎஃப், ஜி எழுதிக்கிறேங்க. ஜி என்னன்னா அஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே. அஸ்ட்ரோனாமிக்கல்னா என்ன அர்த்தம்? வானிலை சார்ந்த அளவிடல். இப்ப ஸ்டார்ஸோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு? பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்கு? அப்ப நம்ம மார்ஸ்லேருந்து நம்ம எர்த்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? அதுக்கடுத்து ஆ உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் இப்ப ஸ்டார்ஸோட பொசிஷன்ஸ் வந்து அதுல நெறைய கேட்டகரி பிரிப்பாங்க. அது எத்தன பிளானட் இருக்கு? அ அப்ப அ அ அ உங்களுக்கு வானிலை சார்ந்த ஆராய்ச்சிகள், கணக்கீடுகள் எல்லாமே அஸ்ட்ரோனாமிக்கல் சர்வேல வந்துரும். சார் புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. பிளானட்ஸோட மூவ்மெண்ட்ட எஸ் வச்சு சார். ரியல் லைஃப்ல ஒரு ஹியூமன எப்படி பாதிக்குது? ஜாதகம் பார்க்குறாங்கல்ல. அஸ்ட்ராலஜிக்கல் கணக்கீடு செய்றாங்கல்ல. அஸ்ட்ராலஜிக்கல் கணக்கீடு தானே. சர்வே தானே அஸ்ட்ராலஜி பண்றது. ஓகே தானே? ஓகே. எஸ் அப்ப சார். அஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே. உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள வச்சு கணக்கீடு செஞ்சு உங்க வாழ்க்கைய ப்ரிடிக்ட் பண்றது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஓகே. அப்ப அந்த சர்வே பண்றது எல்லாமே அஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே. ஓகே. அடுத்து ஹைட்ரோகிராபிக் சர்வே. அதிலேயே இருக்கு. ஹைட்ரோனா என்ன சார் அர்த்தம்? வாட்டர். அப்ப வாட்டர் ஓரியன்டடா அந்த வாட்டர்ல எல்லைகள் நிர்ணயம் செய்றது.
ஒரு கடல் பரப்புல இந்தியன் ஓசன்ல இந்தியாவோட ரீஜன் இதுவரை இருக்கு. ஸ்ரீலங்கன் பகுதி எவ்வளவுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து வந்து சைனாவுக்கு சம்மந்தப்பட்ட பகுதிகள் எவ்வளவு. ஏன்னா ஒரு ரீஜியனுக்குள்ள ஒருத்தவங்க போகக்கூடாது. கடல் அதிலே வந்து போட்டிருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் மேல சொன்னேனே, அந்த பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணா அவங்க புடிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப நெறைய பஞ்சாயத்து வருதுல்ல. தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவங்களோட போட்னா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசைப்படகுகள் அப்படின்னு நியூஸ்லலாம் படிக்கிறீங்கல்ல. அப்ப அவங்க எல்லைக்குள்ள போயிறது. அப்ப அதுக்கு அடுத்து கடல்லயே ஒரு குறிப்பிட்ட பிளேஸ வந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, சர்வே பண்ணி அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எண்ணெய் வளங்கள் அதிகமா இருக்கு. தாது பொருட்கள் அதிகமா இருக்கு. அப்படி மென்ஷன் பண்றதுக்கு ஹைட்ரோகிராபிக் சர்வே. இல்ல கடல்ல இந்த பகுதிகள்ல அதிகமா இந்த வகையான மீன்கள் இருக்கு. இல்ல கடல் வாழ் உயிரினங்கள் எங்கெங்க அதிகம் காணப்படுது அப்படின்னு சர்வே பண்ணி காமிக்கிறாங்கல்ல, அது ஹைட்ரோகிராபிக் சர்வே. கடலோட ஆழம் கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த இடத்துல இவ்வளவு ஆல்டிட்யூட் லெவல் இருக்கு. அ அ அது மாரி கண்டுபிடிக்கிறது. அப்ப பூமி மேல இருக்கக்கூடிய கடலோட எல்லை பகுதிகள நிர்ணயம் செய்றது. அதுக்கு மெயினா யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து நமக்கு இப்ப கடல்ல வந்து குறிப்பிட்ட பகுதியில வந்து அதோட ஆழத்த கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த வேற என்ன சொல்லலாம் உங்களுக்குன்னா, ஹைட்ரோகிராபிக்ஸ்னா, நிலத்து மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளங்கள், அதோட எல்லை பகுதிகள வரையறை செய்வதற்கும், அதாவது அதோட ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கும், அங்க வந்து ஆழங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும், ஆல்டிட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஹைட்ரோகிராபிக் சர்வே யூஸ் ஆகுது. அப்ப பொதுவா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நீர் நீர் சார்ந்த காரணி ஓரியன்டடா நீங்க அளவீடு செய்றீங்க. அப்படின்னா ஹைட்ரோகிராபிக் சர்வே யூஸ் ஆகுது. அளவீடு செய்வதற்கும், அதனை வந்து வரைபடமாக உருவாக்குவதற்கும் ஹைட்ரோகிராபிக் சர்வே யூஸ் ஆகுது. சார் புரியுதுதானே? எஸ் சார். ஹைட்ரோகிராபிக் சர்வே. அடுத்து மைனிங் சர்வே. ஐ மைனிங்னா அதுதான் சுரங்கம் தானே. இப்ப மதுரையில வந்து டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு அந்த சொல்றாங்கல்ல. அப்ப அத கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கடுத்து என்ன செய்றாங்க, இவ்வளோ கிலோமீட்டருக்கு நீங்க வந்து தோண்டணும். அதுக்கடுத்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஸ்கொயர் பரப்புக்கு நீங்க வந்து கவர் பண்ணணும். அதாவது ஹெக்டேர்ன்னு சொல்லுவாங்க இங்க. அப்ப இவ்வளோ ஹெக்டேர் பரப்பு வந்து நமக்கு வந்து பாதிக்கப்படுது. பாதிக்கப்படுதுன்னா மக்களுக்கு பாதிக்கப்படுது. அவங்க வந்து எடுத்துருவாங்க. இப்ப மதுரையில வந்து டங்ஸ்டன் வந்து எடுக்கிறது வந்து என்னன்னா, வேதாந்தா குழுமம். அதாவது என்னன்னா, நமக்கு அந்த ஸ்டெர்லைட் இது வந்துச்சுல்ல, அவங்க தான் இது பண்றாங்க. ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. டெட் எடுத்திருக்காங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, இத்தன ஹெக்டேருக்கு வந்து அவங்க வந்து முன்னாடியே மைனிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மைனிங் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, அவங்களோட வேலை இல்ல. நமக்கு ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. அவங்க தான் இந்தியாவுல எங்கெங்க என்னென்ன கனிமவளங்கள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ரீஜியன் வந்து ஹெக்டேர்ல முடிவு பண்ணிட்டு, அந்த மேப் குடுத்துருவாங்க. சர்வேயிங் பண்ணி. அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, டெண்டர் விடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட். இங்க எங்க என்னென்ன கனிமங்கள் இருக்குது, இத வந்து தோண்டி எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த பேஸ் பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஆரிஜின்குள்ள இருக்குன்னு அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியாது. எவ்வளவு ஆழத்துல தோண்டணும், என்ன செலவாகும் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப மதுரையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே அதான் மெயினா இருக்கு. ஓகே. அப்ப இந்த மாதிரியான சர்வேகள் எல்லாமே மைனிங் சர்வேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கோலார் ஆ கோல்டு ஃபேக்டரி கேஜிஎஃப் பார்த்திருப்பீங்க பெங்களூர்ல. அப்ப அங்கேயுமே என்ன செய்யும்? தங்கம் இருக்கு. எவ்வளவு ரீஜியன் கீழ தங்கம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான அளவீடுகள் எல்லாமே மைனிங் சர்வேல வந்துரும். சார் புரியுதா இருக்கா? ஓகே. கிளியர்? எஸ் சார். இப்ப மைனிங் சர்வே. இதையும் கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா இது நம்ப ஸ்டேட் சம்பந்தத்துல. இது வேற ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்டிருந்த மாரி பாத்துட்டு கொஸ்டின். ஓகே. அதுக்கடுத்து கண்ட்ரோல் சர்வே. அதாவது முக்கியமான எல்லையில புள்ளிகள ஒவ்வொரு புள்ளியும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ வரையறை செய்வதற்கு. ஓகே. கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். கண்ட்ரோல் சர்வே. ஓகே. அதுக்கடுத்து மிலிட்டரி சர்வே. உங்களுக்கே தெரியும். நம்ம நாட்டோட எல்லைகள வரையறை செய்றோம்ல நிலப்பகுதிகள்ல. மிலிட்டரி சர்வே. இப்ப எம்பிஎஸ் மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலமா ஜூனியர் இன்ஜினியர்ஸ செலக்ட் பண்றாங்களா, அவங்கன்னா இதான். அவங்களோட வேலை என்னது? பார்டர் ரீஜியன் வரையறை செய்றது, அங்கே ரோடு போடுறது, இந்த மாரி சர்வீஸ் எல்லாமே மிலிட்டரி சர்வேல வந்துரும். எல்லைகள் வந்து வரையறை செய்வது மிலிட்டரி சர்வேல வராது. எல்லையில பார்டர்ல ரோடுலாம் போடுறாங்கல்ல, அப்ப அதுவுமே மிலிட்டரி சர்வேல வரும். அப்ப ஐஜேகே கிட்டத்தட்ட 11 இருக்குன்னு நெனைக்கிறேன். மிலிட்டரி சர்வே. அவ்வளோதான். இதுல நான் சொன்ன மாரி உள்ளுக்குள்ள இருக்கு சார். நான் இப்ப என்ன கதை சொன்னேன்னா உங்களுக்கு, ஒவ்வொன்னுக்கும், அது கீழ ஆப்ஷன் கொஸ்டினா குடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க கீழ டிக் பண்ற மாரி இருக்கு. அதுதான் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. சார் ஓகேவா சார்? ஓகே தானேல? எஸ் சார். புரியுதால இருக்கேன்? எ இப்ப எஸ் சார். இதோட கிளாசிஃபிகேஷன்ல 1 முடிச்சுட்டோம். இன்னும் 1 தான் இருக்கு.
அது என்ன பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்ப பேஸ்ட் ஆன் ஃபங்ஷன்ஸ் பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப எழுதிக்கிறேங்க. பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பொதுவா நீங்க சர்வேல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? டக் டக்குன்னு சொல்லுங்க. காலேஜ்லேருந்து பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் சர்வே ஃபேவரட் சப்ஜெக்ட்டா இருந்திருக்கும். சொல்லுங்க. செயின் சர்வே, செயின் காம்பஸ் சர்வே, சர்வே. பிளேன் டேபிள் சர்வே, லெவலிங், தியரி லைட்டு. ஓகேவா? எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் தானே? ஓகே. எஸ் சார். ஜியோமெட்ரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் செயின் சர்வே. அப்ப அது அப்ப 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 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம சர்வே பண்ணிக்கிறது. செயின் சர்வே. அதுக்கடுத்து காம்பஸ் சர்வே. அடுத்து ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது லெவலிங்னு சொல்லுவோம் அத. லெவலிங் சர்வேன்னு எழுத வேணாம். லெவலிங் எழுதினாலே போதும். அதுவும் ஒரு சர்வேயோட டைப் தான். ஆ, வேற என்ன சொல்லலாம்? பிளேன் டேபிள் சர்வே. அதுக்கடுத்து தியோடலைட் சர்வே. ரைட் சர்வே. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன். டோட்டல் ஸ்டேஷன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இடிஎம்ஸ்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். இதுதான் ஜியோமீட்டர்னா வரும். அப்ப எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே. வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு எழுதலாமா? ஏதாச்சும் விடுபட்டு இருக்குமான்னு பாருங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு தானே? anyone? இப்ப ஜிபிஎஸ் இதுலயே வந்துரும் சார். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். திஸ் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சார் என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? எஸ் அப்ப சார். அதுனா இந்த இடிஎம்குள்ளே வந்துரும். அதனால தான் அந்த பர்ட்டிகுலரா நான் பிரிக்கல. எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட்னே கொடுத்துட்டேன் ஒரே வார்த்தையில. சரி ஓகே. அப்ப இதெல்லாம் எதுனா இன்ஸ்ட்ருமென்ட் ஓரியன்டடா பேஸ் பண்ணி நாம வகைப்படுத்துறது. அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் சர்வே. நான் சொன்னேனே உங்களுக்கு 4 டூ 5 கொஸ்டின் வரையும் கேட்பாங்க. அப்ப நான் எந்த அளவுக்கு இத கவர் பண்றேன்னு பாருங்க. அப்ப பிரின்சிபல் ஆஃப் சர்வே. சர்வேயோட பேசிக் பிரின்சிபல் என்ன? சொல்லுங்க. நீங்க சர்வேல என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சார் பேசிக் பிரின்சிபல் என்ன சார்? சர்வேல நீங்க என்ன பண்றீங்க? அளவீடு செய்றீங்க. ஒரு டேட்டாத்தோட அடிப்படையா கொண்டு. கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே. அப்ப அதான் பேசிக் பிரின்சிபல் 1. அத எப்படி அளவீடு செய்றீங்க? ஃபுல்லா அளவிடுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு அளவீடு செய்வீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு தான் நம்ம அளவீடு செய்ய முடியும். எஸ் சார். ஆ? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா டு லொகேட் த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 2 நோன் பாயிண்ட்ஸ். மினிமம் இப்ப நீங்க ரூம்ல இருக்கக்கூடிய உங்களோட பொசிஷன மென்ஷன் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் உங்களுடைய 2 தெரிஞ்ச புள்ளிகள் தேவைப்படும். ஒண்ணு ஹரிசாண்டலா வால்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? சீலிங்ல இருந்து வெர்டிகலா எவ்வளவு தூரத்துல கீழ உட்கார்ந்திருக்கீங்க? அப்ப அது 2யும் இருந்தா தான் உங்கள பொசிஷன் பண்ண முடியும். அப்ப டு லொகேட் த பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 2 நோன் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு ஏரியா கால்குலேட் பண்ண போறீங்க, இல்ல வால்யூம் கால்குலேட் பண்ண போறீங்கன்னா, இப்போ ஏரியா கால்குலேட் பண்றதா வச்சுக்கிட்டோம். அப்போ ஒரு ஹோல் பகுதி இருக்கு. பெரிய இடமா. அத எடுத்த உடனே நீங்க மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ண மாட்டீங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பகுதியா பிரிச்சுக்கிட்டு, ஒவ்வொன்னுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சுட்டு, கடைசில ட்ரெபிசாய்டல் மெத்தடோ, பிரிஸ்மாய்டல் மெத்தடோ யூஸ் பண்ணி, அந்த ஏரியாவ நீங்க வந்து கால்குலேட் பண்ணுவீங்க சர்வேங்ல. என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? வொர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டூ த பார்ட். ஒரு ஹோல் பகுதிய சின்ன சின்ன பார்ட்டா உடைச்சு, அது கால்குலேட் பண்ணி, அதுக்கடுத்து மொத்தமா வந்து ட்ரெபிசாய்டல் ஆர் பிரிஸ்மாய்டல் மெத்தட்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. சார் ஓகே தானே? எஸ் சார். ஓகே. பிரிஸ்மாய்டுலாம் ஒண்ணும் இல்ல. சிம்சன் ரூல தான் சொல்றேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே. பேசிக் பிரின்சிபல் எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டு locate the points with respect to known points.
with respect to two known points. அப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படும். அடிப்படையாக 2 புள்ளிகளாச்சும் தெரிஞ்ச புள்ளிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகே. இப்ப நான் ஒரு ரெக்டாங்கிள் வரையணும்னா எனக்கு எத்தனை புள்ளி வேணும்? லென்த் வேணும், பிரெத் வேணும். அத வச்சுக்கிட்டு நான் இதே லென்த் தான் மேல குடுக்க போறேன் ரெக்டாங்கிளுக்கு. இதே பிரெத் தான் இங்க குடுக்க போறேன். இப்ப எனக்கு நான் ட்ரையாங்கிள் வரைய போறேன் அப்படின்னா, ஒரு பிரெத் பேஸ் வேணும், ஒரு ஹைட் வேணும். அத வச்சு இது 2யும் வச்சு நான் பித்தாகரஸ் யூஸ் பண்ணி, அதாவது இது எனக்கு வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்ப ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பண்ணி, அட்ஜசன்ட் ஸ்கொயர ஸ்கொயர் பண்ணா, நான் இத சம் பண்ணனா எனக்கு ஹைப்போடென்யூஸ் இது கிடைச்சிரும். சார் ஓகேவா? அப்ப மினிமம் எனக்கு 2 புள்ளி பேசிக்கா தெரிஞ்சா தான் நான் இது பண்ண முடியும். இப்ப நான் ஒரு இடத்துல நீங்க நம்ம வந்து இது பண்றோம், ஒரு பொருள லொகேட் பண்றோம் ஒரு ரூம்ல அப்படின்னா, மினிமம் ஹாரிசான்டலா, வெர்டிகலா அந்த பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு, அப்ப ஹாரிசான்டலா நமக்கு ஒரு புள்ளி தெரியணும். அப்ப அதுலேருந்து இந்த இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? வெர்டிகலா ஒரு புள்ளி தெரியணும். இப்ப சீலிங்னா அப்ப அதுக்கும் ஒரு ஹைட் இருக்கும். அப்ப அதுலேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? சார் என்ன சொல்றேன்னு புரியுதா? நோன் பாயிண்ட் எத சொல்றேன்னு. ஓகேவா? எஸ் சார். ஓகே. அடுத்து 2வது என்னன்னா, வொர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டூ பார்ட். அப்போ ஒரு பெரிய ஏன் படிக்கணும்னா, மனப்பாடமா படிச்சா மறந்து போயிடும். அது சொல்றேன். அப்ப ஒரு பெரிய பகுதியை சின்ன சின்ன பகுதியா உடைச்சு சர்வே பண்ணணும். அப்ப வொர்க்கிங் ஃப்ரம் சர்வேனாவே மெஷர்மென்ட் தான். அந்த வேலைப்பாடு எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பகுதியை சின்ன சின்ன பகுதியா உடைச்சு அத மெஷர்மென்ட் பண்ணணும். வொர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டூ பார்ட். ஓகே. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, பேசிக் மெஷர்மென்ட் இன் சர்வே. எழுதிக்கிறேங்க. கிட்டத்தட்ட இது முடிக்க போறோம். முடிச்சுட்டு அடுத்து பெரிய டாபிக் ஆரம்பிக்க போறோம். நம்ம சர்வே. அப்ப பேசிக் மெஷர்மென்ட்ஸ் இன் சர்வே. இப்ப 2 மெஷர்மென்ட் இருக்கு சார் நமக்கு பேசிக்கா. ஒண்ணு லீனியர் மெஷர்மென்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆங்குலர் மெஷர்மென்ட்னு சொல்லுவாங்க. அப்ப பொதுவா நம்ம சர்வே பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு லீனியர் மெஷர்மென்ட், டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் பண்றது. இன்னொன்னு ஆங்குலர் மெஷர்மென்ட். இப்ப லீனியர் மெஷர்மென்ட்ட பொறுத்தவரை நம்ம எப்படி பிரிப்போம்னா, ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 2ஆ பிரிப்போம். இந்த லீனியர் மெஷர்மென்ட்ட ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு ஆல்டிட்யூட், அதாவது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அப்படி பிரிப்போம். அதே வந்து இந்த ஆங்குலர் மெஷர்மென்ட்ட ஹாரிசான்டல் ஆங்கிள், இன்னொன்னு வெர்டிகல் ஆங்கிள் அப்படின்னு 2ஆ பிரிப்போம். சார் ஓகே தானே? புரியுதா? எழுது புரியுது தானே உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. சார். அப்ப இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் எடுத்தோடனே ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்னா உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எப்படி சார் இருப்போம்? நம்ம ரெஃபரன்ஸுக்கு பேரலா இருக்கக்கூடியது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். நீங்க எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஆர் டேட்டத்துக்கு வெர்டிகலா இருக்கக்கூடியது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். சார் ஓகே தானே? ஓகே தானே சார்? எஸ் சார். இப்ப உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க எடுக்க போறீங்க இந்த தளத்துல அப்படின்னா, இப்ப இதுல 2 புள்ளிய மார்க் பண்ணி, இதுல நீங்க எடுக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். இதுக்கு பர்டிகுலரா நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சார் ஓகே தானே சார்? இதே எஸ் வந்து சார். நான் இந்த ரெஃபரன்ஸ பொறுத்து எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப இந்த ரெஃபரன்ஸ போடும்போது எனக்கு இது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அதே இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இது எனக்கு ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அப்ப நான் இப்படி ஒரு கோட்ட போடுறேன், இப்படி போடுறேன் அப்படின்னா, நீங்களே எனக்கு ஹாரிசான்டல், இது வெர்டிகல்னு முடிவு பண்ணக்கூடாது. நீங்க ஒரு சிவில் இன்ஜினியரா என்ன சொல்லணும்? எனக்கு ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. நான் டேட்டம் கீழ எடுத்துக்கிறேனுமா? இல்ல வந்து இந்த இத எடுத்துக்கிறேனுமா? சைடுல எடுத்துக்கிறேனுமா? அப்படின்னு சொல்லணும். பாட்டம்னா இங்க, சைடுனா இங்க. அப்ப சைடு நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஒய்ங்கிறது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், இந்த எக்ஸ்ங்கிறது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். நீங்க பாட்டம்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸ்ங்கிறது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிறது வெர்டிகல் டிஸ்டன்ஸ். கிளியர்? ஓகே தானே? எஸ் எஸ் சார். ஓகே. இப்ப நான் இங்க அத எழுத போறதில்ல. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல என்னென்ன இருக்கும்? மெஷர்மென்ட் பண்றதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயின்ங்கிறது ஒண்ணு கொண்டு வந்தோம். அதுக்கடுத்து டேப்பு, அதுக்கடுத்து டேக்கோமீட்டர், அதுக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டதுதான். அப்ப ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது என்னென்ன யூஸ் பண்றோம்? செயின், டேப்,
டேக்கோமீட்டர், டேச்சோமெட்ரின்னு சொல்றோம்ல. டேக்கியோமீட்டர் அப்படின்னு சொல்றோம்ல. டெலிமெட்ரி எல்லாம் ஒண்ணுதான். டேச்சோமீட்டர், டெலிமெட்ரி, டேக்கோமெட்ரி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப செயின், டேப், டேக்கோமெட்ரி, டோட்டல் ஸ்டேஷன் இது எல்லாமே என்னன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான். சார் ஓகே தானே? Yes, sir. ஓகே. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எழுதிக்கிறேங்க. அப்ப டன் பை செயின், டேப், டேக்கோமீட்டர் அண்ட் டோட்டல் ஸ்டேஷன். டோட்டல் ஸ்டேஷன். ஓகே. அதுக்கடுத்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ். வெர்டிகல் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா லெவலிங், டோட்டல் ஸ்டேஷனுமே வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். டேச்சோமீட்டர், டேக்கோமெட்ரி ஆர் டெலிமெட்ரி அதுவும் உங்களுக்கு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். செக்ஸடன்ட்னு ஒரு இது இருக்கு. அதையும் யூஸ் பண்ணலாம். ஆப்னி லெவல் அதாவது மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் இப்ப சொல்ற செயின், லெவலிங்கு, டேப்பு டேப்போட விட்டுருங்க. செயின், டேக்கோமீட்டர், டோட்டல் ஸ்டேஷன் இதெல்லாம் என்னன்னா மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா அப்படின்னா ஆப்னி லெவல்னா மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது. சார் ஓகேவா? கிளியர் தானே? Yes, sir. ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. வெர்டிகல் டிஸ்டன்ஸ் leveling, total station, spectrometer, ஆப்ஷன்ல டெலிமீட்டர்னு இருக்கும். அதுவும் ஒண்ணுதான். டேக்கோமீட்டர் அப்படின்னு இருக்கும். பாத்துக்கிடுங்க. இன்னொன்னு செக்ஸரன், இன்னொன்னு ஆப்னி லெவல். இந்த ஆப்னி லெவல் செக்ஷன்னா மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேங்க. அடுத்து ஹரிசாண்டல் ஆங்கிள். ஹரிசாண்டல் ஆங்கிளுக்கு எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெயிட் சி. ஹரிசாண்டல் ஆங்கிளுக்கு காம்பஸ், தியோடலைட், டோட்டல் ஸ்டேஷன். அப்ப ஹரிசாண்டல் ஆங்கிள் இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா காம்பஸ், தியோடலைட், டோட்டல் ஸ்டேஷன். அதுக்கடுத்து நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா வெர்டிகல் ஆங்கிள் எடுக்க போறோம். வெர்டிகல் ஆங்கிளை பொறுத்தவரை உங்களுக்கு தியோடலைட் வரும், டோட்டல் ஸ்டேஷன். அங்கேயும் காம்பஸ் யூஸ் பண்ண முடியாது. செக்ஸடர்ன்னு சொல்லுவாங்க, பாங் செக்ஸடர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெர்டிகல் ஆங்கிளுக்கு யூஸ் பண்றோம். அது ஒரு ஒன் ஆஃப் த மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப வெர்டிகல் ஆங்கிள் தியோடோலைட், டோட்டல் ஸ்டேஷன் அண்ட் வாக்ஸ் செக்ஸடன்ட். அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சாச்சு. சார் புரியுதா சார்? ஓகே. Yes, sir. இப்ப இங்க டெபினேஷன் வந்து எழுதிக்கிறேங்க லாஸ்டா. இதோட நான் அதை முடிச்சுட்டு பெரிய டாபிக் ஆரம்பிக்கிறேன். வெயிட். ஓகே. டெபினேஷன் சர்வே டெபினேஷன் தான் மேல எழுதுனா ஒரே லைன்ல அதை கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. சர்வே இஸ் த சயின்ஸ். உங்களே தெரியும் இது அறிவியல் தான். அறிவியல் முறையில கணக்கீடு செய்தல். இது வந்து ஒன் ஆஃப் த ஆர்ட் சொல்லலாம், கலை.
எதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆர்ட் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் டிட்டர்மினிங் த ரிலேட்டிவ் போர்ஷன். இங்க வேரியஸ் பாயிண்ட்ஸ் அது வந்து எப்படி இருக்கலாம்? எபோவ் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இருக்கலாம். பிலோ சர்ஃபேஸ் எடுத்திருக்கலாம். ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இருக்கலாம். அப்ப இப்ப நான் சொன்ன இந்த பூமிக்கு மேல, கீழ, பூமி மேல இருக்கக்கூடிய புள்ளிகளை கணக்கீடு செய்வது, இல்ல தேவையான ஏரியா, வால்யூம் கணக்கீடு செய்வது. அத மொத்தமா குடுத்துட்டேன். வேரியஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன். ஏதோ ஒரு ரிலேட்டிவ் பொசிஷனோட அடிப்படையில. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரெஃபரன்ஸின் அடிப்படையில தான் இங்க கணக்கீடே நடக்குது சர்வேல. அப்ப சர்வேயோட தத்துவம்னு கேட்டுட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன செய்றேன், மினிமம் 2 பாயிண்ட் ஆச்சும் வேணும். பொதுவா சர்வேயோட பேசிக் பிரின்சிபல்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லணும் நீங்க? என்ன சார் சொல்லுவீங்க? அளவீடு தான் பேசிக் பிரின்சிபல். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு ஒரு Yes, sir. ரெஃபரன்ஸின் அடிப்படையில் கணக்கீடு செய்றது தான் பேசிக் பிரின்சிபல். ஒரே லைன்ல சொல்லணும்னா. அப்படி கணக்கீடு செய்யறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே மொத்தமா கணக்கீடு செய்யாம சின்ன சின்ன பார்ட்டா எடுத்து கணக்கீடு செய்வோம். இதுதான் அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கிறது. இதனோட அடிப்படையில தான் நான் சொன்ன அந்த டிவிஎல் மெஷர்மென்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் வெர்டிகல் டிஸ்டன்ஸா இருக்கட்டும், ஆங்கிள் மெஷர்மென்ட்ல இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் வெர்டிகல் ஆங்கிளா இருக்கட்டும், எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? அப்ப Yes, sir. சர்வேயிங் இஸ் த science and art of determining the relative positions of various points above இல்ல on ஆன்னா on the surface or below the surface of the earth. Below the surface of the earth. Surface of the earth. சார் புரியுதானே? இந்த புரியுதா சார்? Yes, sir. ஓகே. அடுத்து. இப்ப நான் கரெக்ட்டா 1 ஹவர் ஆயிருக்கு இத முடிக்கிறதுக்கு. இந்த 1 ஹவர் நடத்திருக்கிறதுல சர்வே ஆஃப் டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமுக்கு 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம் சார். இன்னும் மேக்ஸிமம் போனா 5 கொஸ்டினோட கேட்கலாம். இப்ப நான் சொன்ன விளக்கங்கள்லேருந்து. எப்படியும் சர்வேயோட பேசிக் பிரின்சிபல்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கடுத்து இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். மெஷர்மென்ட்ஸ் இந்த செயின் சர்வே யூஸ் பண்றோம். காம்பஸ், தியரிட்டி அதுல ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மேல குடுத்துருக்கோம்ல, அந்த பிளேன் சர்வே, ஜியோமெட்ரிக் சர்வே அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். பார்த்துக்கோங்க ஆல்ரெடி. அதே வந்து நம்ம டிப்ளமோ லெவல்ல ஜேடிஓ ஆர் ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாமுக்கும் ஓவர்சீர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கும் ஏஇ லெவல்ல இன்டர்வியூ ஆர் நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் வரும். எனக்கு தெரிஞ்சு 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும் இப்ப நடத்துனதுல இருந்து. அடுத்து மூவ் பண்ணலாமா? Yes, sir. ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் தெரியுமா ஒரு ஆர்டர் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி நடத்த போறேன்னா, அதுல ஃபர்ஸ்ட் காம்பஸ் சர்விங் பார்க்க போறோம். இப்ப நான் மேல கொடுத்த அதுல காம்பஸ் சர்விங் எதுக்கு கொடுத்துருக்கேன் சொல்லுங்க? எதுக்கு சார் கொடுத்துருக்கேன்? என்ன Horizontal மெஷர்மென்ட் angle, கொடுத்தேன்? sir. ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆ அதாவது இதுல நான் உன்கிட்ட கொஞ்சம் டைரக்டா கேட்கிறேன். அந்த ஆங்கிள வந்து டைரக்ட் மெஷர்மென்ட், இன்டைரக்ட் மெஷர்மென்ட் 2ஆ பிரிக்கலாம். காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா மெஷர்மென்ட் பண்ணக்கூடியது என்னது? ஆங்கிளா, டிஸ்டன்ஸா? ஆங்கிள் சார் ஆங்கிள் ஆங்கிள். அது என்ன ஆங்கிள் மெஷர்மென்ட் பண்றோம்? ஹரிசாண்டல் ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆங்கிள். இன்டைரக்டா நம்ம மெஷர்மென்ட் பண்றோம். இன்டைரக்டானா நம்ம கால்குலேஷன் மூலமா கொண்டு வரது. அப்போ ஒரு ஹரிசாண்டல் ஆங்கிள வச்சு நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள அதாவது நம்ம பண்றோம்ல, நீங்க காலேஜ்ல பண்ணியிருப்பீங்க. அதாவது நம்ம இன்க்ளூடர் ஆங்கிள் கண்டுபிடிச்சு ஒரு க்ளோஸ்டு பவுண்டரிக்குள்ள ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஞாபகம் இருக்கா சார் என்ன சொல்றேன் உங்களுக்கு? சர்வே எஸ் கேம்ப்னா சார் போயிருப்பாங்க. ஓகேவா? அது இன்டைரக்டா கண்டுபிடிக்கிறது. அப்ப டைரக்டா இது. அப்ப இப்ப நீங்க தியோடலைட் எடுத்தீங்கன்னா, தியோடலைட் மூலமா நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன எழுதுவீங்க? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் அது. என்ன சார் எடுப்பீங்க? தியோடலைட் மூலமா நீங்க என்ன எடுக்கிறீங்க? ஹரிசாண்டல் வெர்டிகல் ஆ ஹரிசாண்டல் வெர்டிகல் அதாவது ரெண்டுமே ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள் நீங்க தியோடலைட் மூலமா எடுக்கிறீங்க. அதுதான் நீங்க ஆப்ஷன்ல டிக் பண்ணுவீங்க. ஆனா ஆப்ஷன்ல ஹரிசாண்டல் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இருக்கு அது பண்ண மாட்டீங்கன்னா, அது இன்டைரக்டா கால்குலேட் பண்றது.
எப்படி இன்டெரக்ட்டா கால்குலேட் பண்றோம்னா, நம்ம எடுத்த ஆங்கிள ஒரு ஃபார்முலா மூலம் கால்குலேட் பண்றோம். டைரக்ட்டா லெவலிங்ல பார்க்குற மாரி ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ஆல்டிட்யூட் லெவல் கிடைக்காது நமக்கு. ஒரு ஹாரிசான்டல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்காது. எதுல? தியோடரைட். அப்ப நம்ம டைரக்ட்டா இருக்கக்கூடிய விஷயத்த தான் எப்பயும் எடுத்துக்கிறணும். இன்டைரக்ட்டா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஆப்ஷன்ல டிக் பண்ணக்கூடாது கொஸ்டின்ல, எக்ஸாம்ல. ஓகே தானே? கிளியர்? எஸ் சார். ஓகே. எழுதிக்கிறேங்க. நான் மேல குடுத்திருக்கிறது டாபிக் 1ன்னு நான் குடுக்குறேன். அது இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கிறேங்க. அது கொஸ்டின் ஏரியா தான். இத 1ன்னு குடுங்க. காம்பஸ் சர்வே. ஓகே. டக்குன்னு ஸ்பீடா எக்ஸாம் பாயிண்டாவே போவோம் எல்லாமே. ஓகேவா? தேவையில்லாம ஒரு பாயிண்டோட பார்க்க வேணாம். எல்லாமே கொஸ்டின். அப்ப எழுதக்கூடியது எல்லாமே கொஸ்டின். இதே சர்வே டிரான்ஸ்ஃபர்க்கு இந்த காம்பஸ் சர்வேல 20 கொஸ்டின். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாலும் அது கொஸ்டின் தான் உங்களுக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க படிக்கணும். ஓகே. அதே ஏஐ உங்களுக்கு இந்த காம்பஸ் சர்வேலேருந்து 3 டூ 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஜேடியூ லெவலுக்கும், ஏஐ லெவலுக்கும், டிப்ளமோ லெவலுக்கும், டிகிரி லெவலுக்கும். அப்ப காம்பஸ் சர்வே யூஸ் பண்ணி ஆங்குலர் மெஷரும் பண்றோம். அந்த ஆங்குலர்ங்கிறது ஹாரிசான்டல் ஆங்கிள் சொல்றேன். ஆங்குலர் மெஷர்மென்ட்ஸ். அது எங்க சார் எடுக்கிறோம்? ஹாரிசான்டல் ஆங்கிள். அப்ப ஹாரிசான்டல் பிளேன்ல எடுக்கிறோம், வெர்டிகல் பிளேன்ல எடுக்கிறோமா ஆங்கிள்? வொர்க்கிங் வித் என்ன பிளேன்? ஹாரிசான்டல் ஆங்கிள்னா என்ன பிளேன்? ஹாரிசான்டல் பிளேன் தானே? எஸ் சார். வொர்க்கிங் வித் ஹாரிசான்டல் பிளேன். பிளேன். அதுக்கடுத்து இதுல ஒரு ரெஃபரன்ஸா வச்சு தான் நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம். காம்பஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. காலேஜ்ல பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் பார்த்திருப்பீங்க. இல்ல சர்வேயர் காம்பஸ் ஏதாச்சும் ஒண்ணாச்சும் இருந்திருக்கும். அப்ப என்ன சார் ரெஃபரன்ஸ் இருக்கும்? நார்த், சவுத் டைரக்ஷன் தான் நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து அதிலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவீங்க. என்ன சார் புரியுதா உங்களுக்கு? அந்த நார்த், சவுத் ரெஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? அததான் மெரிடியன்னு சொல்லுவாங்க. சார் ஓகே? எஸ் சார். ஓகே. சார் அதாவது சர்வேய பத்தி மத்த சப்ஜெக்ட் நடத்துற மாரி புதுசா ஒ நடத்தணுங்கிற அவசியம் இல்ல. நான் சொல்ற எல்லா டெக்னிக்கல் டெர்முமே உங்களுக்கு தெரியும். நான் இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டி பொழுது நடத்திப்புட்டு தான் உங்களுக்கு காம்பஸ் சர்வேக்குள்ளே வர்றேன். எடுத்தோனே காம்பஸ் சர்வேக்கு வரல. உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும், காலேஜ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, பேசிக்க தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நான் இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு தான் வர்றேன். இதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சில பேர் முன்ன பின்ன இருந்தாலும் அவங்களும் பிக்கப் பண்ணிக்கிறணுங்கிறதுக்காண்டி. அதுக்கடுத்து சர்வேல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாமே இப்ப காம்பஸ் சர்வேனா என்ன? அப்படிங்கிற வார்த்தை நீங்க இப்ப புதுசா கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன்னா, நீங்க கரெக்ட்டா ஒத்துழைப்பு குடுக்குறீங்கன்னா ஓகே. சப்போஸ் புரியலன்னா அந்த இடத்துல நிறுத்தி என்ட்ட கேட்டுருங்க. சார் இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? எஸ் சார். எஸ் ஓகே. சார். அப்ப மெரிடியன் தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். இப்ப மெரிடியன் அஸ் ரெஃபரன்ஸ். மெரிடியன்ங்கிறது எத சொல்றோம்? எத சார் சொல்லுவோம்? எந்த டைரக்ஷன சொல்லுவோம்? ஈஸ்ட் நார்த் ஆர் சவுத். வெஸ்ட்? ஈஸ்ட் வெஸ்ட்டா? நார்த் சவுத்தா? நார்த் சவுத் சார். ஆ நார்த் சவுத். சவுத் நார்த்னோட சொல்லக்கூடாது. நார்த் சவுத். அதுல நார்த்த எதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிடுவோம்னா பின்னாடி சொல்லுவேன். அப்போ ஒரு ஒரு சர்வேக்கு நார்த் ரெஃபரன்ஸ் ஆகும். இன்னொரு சர்வேக்கு நார்த் ஆர் சவுத். இது 2ல எது வேணுமானாலும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த நார்த்தையும், சவுத்தையும் கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய அந்த லைன தான் மெரிடியன் லைன் சொல்லுவாங்க. இங்க ரெஃபரன்ஸ்ங்கிறது நார்த், சவுத். இந்த நார்த்தையும் மெரிடியன் சொல்லலாம். சவுத்தையும் மெரிடியன் சொல்லலாம். அப்ப நார்த், சவுத்த கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய அந்த லைன மெரிடியன் லைன் சொல்லுவாங்க. சரி ஓகேவா? எஸ் இப்ப சார். மெரிடியன் ஆஸ் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ். அதாவது இங்க எழுதிக்கிறேங்க. த லைன் கனெக்டிங் நார்த் அண்ட் சவுத் போல். போல்னா துருவங்கள். அப்ப வட துருவத்தையும், தென் துருவத்தையும் கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய அந்த லைன் தான், கோடு தான் நமக்கு என்ன சொல்றோம்னா மெரிடியன் லைன்னு சொல்றோம். அப்ப லைன் கனெக்டிங் நார்த் அண்ட் சவுத் போல். நார்த் டு சவுத். இப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பூமிங்கிறது ஒரு தட்டையான கோள வடிவம் இருக்கும். இப்ப நான் சொல்றத விட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முழுக்க ஸ்பியர்ன்னு சொல்லிட முடியாது. ஒரு தட்டையான கோள வடிவம். மேலேயும் கீழயும் லைட்டா இந்த தக்காளி மாரி இருக்கும். மேலேயும் கீழயும் லைட்டா வந்து கொஞ்சம் அழுத்துன மாரி இருக்கும். பட்ட தட்டுன மாரி. அப்ப இதுல இந்த நார்த் போல்ங்கிறது எங்க இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும். இதான் நார்த் போல். மேல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் நார்த் போல். ஓகேவா சார்? இதானே நார்த்து. கீழ இருக்கக்கூடிய இந்த எஸ் சார். போர்ஷன் நமக்கு என்ன சொல்லுவோம்? சவுத்ன்னு சொல்லுவோம். சவுத். அப்ப இது சவுத். அப்ப இந்த நார்த்தையும், சவுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் தான் இப்ப நான் மெரிடியன் லைன் சொன்னேன். ரைட்டா இதுக்கு பத்தி படம் போட்டுக்கிறங்க. மத்ததுக்கு தேவையில்ல. ஓகே. இந்த அச்சு எப்படி இருக்குன்னா, 23 டிகிரி சாய்வா இருக்கும். சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே?
ஓகே. அதெல்லாம் வந்து சயின்ஸ் படி வரும். இந்த இது வரலாறுல படிச்சிருப்பீங்கல்ல. ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஓகே. தன்னோட மைய அச்சு புள்ளியில 23 டிகிரி சாய்வா இருக்கும். ஓகே தானே சார்? ஓகே. எஸ் சார். அப்ப அடுத்து இப்ப என்ன கொடுக்க போறேன்னா, நான் இப்ப சொன்னேனே, ஹரிசாண்டல் பிளேன்ல ஒர்க் பண்றோம். அப்ப எடுக்கக்கூடிய ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆங்கிள். ஆனா அந்த ஹரிசாண்டல் ஆங்கிள இங்க ஹரிசாண்டல் ஆங்கிள்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன பேர் குடுத்துருக்கோம் அப்டின்னா, பியரிங்ன்னு குடுத்துருக்கோம். சார் கிளியர்? ஓகே? ஓகே. எஸ் சார். எக்ஸாம்ல கேட்டாச்சு இந்த கொஸ்டின். அப்ப பியரிங். நான் மேல எழுதின எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். காம்பஸ் சர்வே, ஆங்குலர் மெஷர்மென்ட். எந்த பிளேன்ல ஒர்க் பண்றோம்? ஹரிசாண்டல் பிளேனு. மெரிடியன்ங்கிறது எது? நார்த், சவுத். மெரிடியன் லைன்ங்கிறது என்ன? நார்த், சவுத் கனெக்ட் பண்ணக்கூடிய நார்த் போலயும், சவுத் போலயும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனு. பியரிங்னா என்ன? அதையும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. அப்ப the horizontal angle of survey line measured from meridian. அப்ப பியரிங்கான விளக்கம் நமக்கு தேவைப்படுது. பியரிங் தான் ஹரிசாண்டல் ஆங்கிள்னு சொன்னேன். அப்ப இங்க எதுல இருந்து எடுக்கிறோம்? மெரிடியன் லைன்ல இருந்து ஹரிசாண்டல் ஆங்கிள் நீங்க மெஷர் பண்றீங்க அப்படின்னா, அது என்ன? அதான் பியரிங். சார் ஓகேவா? எஸ் சார். அப்ப horizontal angle of survey line measured from மெரிடியன். இந்த பியரிங்க 2 டைப்பா பிரிக்கலாம். அதாவது டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு WCPன்னு சொல்லக்கூடிய ஹோல் சர்க்கிள் பியரிங். இன்னொன்னு RBன்னு சொல்லக்கூடிய ரெடியூசிவ் பியரிங். கொஸ்டின் ஏரியா தான். ரெடியூசிவ் பியரிங். இப்ப இந்த WCPன்னு சொன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங்னு. அத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கு அடுத்து உங்களுக்கு எத பார்க்கலாம்? ரெடியூசிவ் பியரிங்க பார்க்கலாம். அப்ப WCPன்னு போட்டுக்கிறங்க. இப்ப என்னென்ன பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா, இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, அசிமுத்தல் பியரிங் சிஸ்டம்னு சொல்லலாம். அப்ப this is also called as azimuthal pairing. Okay? எஸ் சார். Also called as system. Okay. அதுக்கடுத்து இதுல எது ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ப்ரொசீஜர் மாரி அசம்ப்ஷன் சொல்றோம்ல. சென்டாமெட்ரி இஎம் நடத்தும்போது நான் அசம்ப்ஷன் குடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி குடுக்கும்போதும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம் குடுக்கும்போதும், அதுக்கடுத்து உங்களுக்கு டார்சன் குடுக்கும் பொழுதும், காலம்ல ஆய்லர்ஸ் கொடுத்து தியரி குடுக்கும்போதும் உங்களுக்கு அசம்ப்ஷன் குடுத்திருப்பேன். அப்ப அதே மாரி இந்த WCPல ஒரு WCP மூலமா நீங்க அளவீடு எடுக்கிறீங்க. அப்சர்வேஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த அசம்ப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் என்ன அப்படின்னா, அசம்ப்ஷன் மாரி இது என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா, எப்பயும் நீங்க நார்த்த தான் ரெஃபரன்ஸா எடுக்கணும். அப்ப நீங்க மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அந்த 0ல ஆரம்பிச்சு 360 டிகிரிக்குள்ள நீங்க சர்வே எங்கே வேணுமாலும் பண்ணிக்கிறலாம். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடிய சர்வே எதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் ரெஃபரன்ஸா? எத பொறுத்து தான் அமைக்கணும் அப்படின்னா, நார்த்த தான் ரெஃபரன்ஸா எடுத்து அமைக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும். கடிகார திசையில தான் சுத்தணும். ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர் கடிகார திசையில சுத்தக்கூடாது. அப்ப ஆங்கிள் எதுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னா, 0 டிகிரில ஆரம்பிச்சு ஒரு ஹோல் சர்க்கிள் 360 டிகிரியா? அப்ப ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து முடியுது அப்படின்னா, 4 குவாட்ரண்ட் சுத்தி வந்து முடியும்போது 360 டிகிரிக்குள்ள உங்களுக்கு ஆங்கிள் கிடைக்கும். நீங்க எந்த குவாட்ரண்ட்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாரி மாறும். சார் ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப நார்த் இஸ் ஆல்வேஸ் மீன் ரெஃபரன்ஸ். அதுக்கடுத்து பியரிங் ஆஃப் எ லைன் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்லி. கடிகார திசையில மட்டும் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்ப நார்த்த ரெஃபரன்ஸ் எடுத்தாலும், என்னோட மெஷர்மென்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்லி கிளாக் வைஸ் தான். ஓகே. ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்திடக்கூடாது. இப்ப பியரிங் ஆஃப் எ லைன்
பிறகு இந்த 3வது குவாட்ரண்ட்ல ஒரு புள்ளி இருக்கு. இத தான் சர்வே பண்ணணும். இதான் நமக்கு இன்ஸ்ட்ருமென்ட் பாயிண்ட். அப்படின்னா, அப்ப இது O பண்ணக்கூடிய சர்வே பாயிண்ட் A. அப்ப இந்த OAங்கிற சர்வே லைனுக்கு நான் இருக்கும்போது, இதுதான் நார்த். அப்ப நார்த்லேருந்து என்னோட கடிகார திசையில சுத்தி வந்து அந்த ஆங்கிள பார்க்கணுமே தவிர, எந்த ஒரு காலத்துலயும் எதிர் கடிகார திசையில் சொல்லக்கூடிய ஆன்டி கிளாக் சுத்திடக்கூடாது. சார் ஓகேவா? அதான் புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே. இதுதான் சொன்னேன். bearing of a lion is always measured from clockwise direction only. அதுக்கடுத்து நம்ம இப்படி எடுக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல எடுக்கிறீங்கன்னா, இங்க எது பார்க்கும்போது 0 to 180 டிகிரிக்குள்ள இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்னா 0 to 270 டிகிரி. ஃபோர்த் குவாட்ரண்ட்னா 0 to 360 டிகிரி. அப்ப நீங்க எந்த குவாட்ரண்ட் நீங்க கன்சிடர் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி டிகிரி மாறும். டோட்டலா நீங்க எடுக்கக்கூடிய மெஷர்மென்ட்ஸ் எந்த டிகிரிக்குள்ள இருக்கும் அப்படின்னா, 0ல ஆரம்பிச்சு 360 டிகிரிக்குள்ள தான் இருக்கும். எப்ப? என்னுடைய ஹோல் சர்க்கிள் பீரிட் சிஸ்டத்துல. அப்ப மெஷர்டு ஃப்ரம் 0 to 360 டிகிரி. முன்னூத்தி அறுபது டிகிரி. சார் ஓகே தானே? எஸ் சார். ஓகே. டேபிளேஷன் குடுக்கணும். அந்த டேபிளேஷன் குடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு அப்சர்வேஷன முடிச்சிருவோம். என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, ரெடியூஸ்டு பேரிக்கான அப்சர்வேஷன முடிச்சிருவோம். ஐ மீன் அப்சர்வேஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப 2வது ஆர்பி ரெடியூஸ்டு பேரிக். ஓகே. அப்ப அதுல இருக்க மாரி தான் இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, குவாட்ரண்டல் பேரிக் சிஸ்டம்னு கூப்பிடுவாங்க. அப்ப ஆல்சோ கால்ட் அஸ் குவாட்ரண்டல் பேரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எப்பயும் எது ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம்னா, இங்க நார்த் ஆர் சவுத். நீங்க நார்த்தை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறலாம். சவுத்தை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறலாம். அப்ப நார்த் ஆர் சவுத் இஸ் ரெஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தபடியா பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கடுத்து பேரிங் ஆஃப் எ லைன் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, நீங்க கிளாக் வைஸ்லயும் எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லயும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம சர்வே லைனுக்கு பக்கத்துல எது இருக்கோ அதான் எடுக்கிறோம். இப்ப இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இதான் என்னோட டார்கெட் பாயிண்ட். அப்ப இந்த சர்வே லைன நார்த்துக்கு பக்கத்துல இருக்கா? சவுத்துக்கு பக்கத்துல இருக்கா? எனிஒன் சொல்லுங்க. என்னுடைய ரெஃபரன்ஸ் நார்த்துக்கு பக்கத்துலயா? சவுத்துக்கு பக்கத்துலயா? இந்த லைன். நார்த்து சார். சவுத்துக்கு பக்கத்துலயா? நார்த்து சார். நார்த்ல இருந்து வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ். சவுத்ல இருந்து வந்தா நான் இவ்வளவு தூரம் வரணும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப எது நீங்க நார்த்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்க. சவுத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்க. கிளாக் வைஸ்லயும் எடுத்துக்கங்க, ஆன்டி கிளாக் வைஸ்லயும் எடுத்துக்கிறங்க. ஆனா உங்க ரெஃபரன்ஸ் லைனுக்கு உங்க சர்வே லைன் பக்கத்துல இருக்கான்னு பாத்துக்கிறங்க. அதுக்கு தான் அவங்க கொண்டு குடுத்துருக்காங்க. சார் ஓகேவா? எஸ் சார். அப்ப அடுத்து என்னன்னா, இத எப்படி குடுக்குறேன்னா உங்களுக்கு நார்த், சவுத் இப்படி எழுதிக்கிறங்க. கேன் பி டேக்கன் as மெரிடியன். டேக்கன் as மெரிடியன். ஆனா இதுல ஒரு கண்டிஷன். எனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதான் எடுத்துக்கணும். நான் இங்க விச் எவர் இஸ் நியர் டு மீன் குடுப்பேன்.
இல்ல நியர் டு சர்வே லைன் எழுதிக்கிறேன். அப்ப விச் எவர் நியர் டு சர்வே லைன், விச் எவர் இஸ் நியர் டு சர்வே லைன். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் நான் பேசுறது கேக்குது தானே உங்களுக்கு? நாய்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஓகே கேக்குதுங்க சார். ஓகே, அதுக்கு அடுத்து எதுவும் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் பண்றது. நான் இப்ப சொன்னேன், இப்போ எனக்கு இந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா, எனக்கு பக்கத்துல எது சார் இருக்கு? ரெஃபரன்ஸ் நார்த்து. அப்ப இவ்வளவு இதை எடுப்பேன். ஒருவேளை செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா பக்கத்துல எது சார் இருக்கு? சவுத்து. இது எடுப்பேன். தேர்ட் குவாட்ரண்ட் இருந்தா பக்கத்துல எது சார் இருக்கு? சவுத். இது எடுப்பேன். ஃபோர்த் குவாட்ரண்ட் பக்கத்துல எது சார் இருக்கு? நார்த். இது எடுப்பேன். அப்ப நான் எப்படி எடுத்தாலும் எனக்கு தீட்டா இதுக்குள்ள சார் கிடைக்குது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து எடுத்தேன்னா 0 to 90 டிகிரிக்குள்ளே கிடைச்சிடும் மேக்ஸிமம். அதே செகண்ட் குவாட்ரண்ட்ல எடுத்தேன்னா சவுத்ல தானே எடுக்கிறேன். அப்ப 0 to 90 டிகிரிக்குள்ளே கிடைச்சிடும். அதே வந்து எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் அதே மாதிரி 0 to 90 டிகிரிக்குள்ளே கிடைச்சிடும். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா 0 to 90 டிகிரிக்குள்ளே கிடைச்சிடும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு ஒரு குவாட்ரண்ட்குள்ளே கிடைக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க? குவாட்ரனல் பெயரிங் சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்க பாருங்க. ஆல்சோ கால்ட் அஸ் குவாட்ரனல் பெயரிங் சிஸ்டம். சார் ஓகேவா? எஸ் சார். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. சரி ஓகே, இப்ப எழுதிக்கிறங்க. bearing of a line are measured from clockwise or anti-clockwise direction. ஓகே, அதுக்கடுத்து இந்த தீட்டா எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன்? எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன்? 0 to 90 ஆங்கிள் டிகிரி வந்து சார். 0 to 90 டிகிரில இருக்கும். இப்ப மெஷர்டு ஆங்கிள் வேரிஸ் ஃப்ரம், அது பியரிங் தான். மெஷர்டு பியரிங் varied from 0 டிகிரி டு 90 டிகிரி. அதுக்கடுத்து ரெடியூஸ்டு பியரிங் சிஸ்டம்னு கூப்பிடலாம். மேல உள்ளத இன்னொரு டைம் எழுதுறது கூப்பிடலாம்னு சொன்னேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்டே கொடுத்துட்டேன். குவாட்ரனல் பெயரிங் சிஸ்டம் கூப்பிடலாம். அப்ப இந்த பேசிக் அப்சர்வேஷன் தெரிஞ்சாதான் சார் இப்ப எழுதுறதுன்னா கொஸ்டின் சொல்லுவாங்களா, இதெல்லாம் கேட்காம கொஸ்டின் ஐடியாவே இருக்காது அப்படின்னு. அப்படி மாதிரி அது ஏஇயா இருக்கட்டும், ஜேடிஓ இருக்கட்டும், சர்வே எக்ஸாமா இருக்கட்டும், டிரான்ஸ்மெண்ட் எக்ஸாம். சர்வே டிரான்ஸ்மெண்ட் சொல்லவே வேண்டியதில்லை. இதுல இருந்து இப்ப நடத்துற WCP ஆர்பி கான்செப்ட், அதுக்கு நடத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கு எழுதக்கூடிய அந்த டேபிளேஷன் ஃபார்முலா, இதை வச்சு உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்கறாங்களா 4 கொஸ்டின் கேட்கறாங்களான்னு தெரியல. நீங்க வேணா பல சொல்லிட்டு எடுத்து பாத்துக்கிறேன். அப்ப இந்த ஒரு இதுக்குள்ளே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப WCPயோட பேசிக் கான்செப்ட் என்ன சொல்றேன் லைட்டா நான் உங்ககிட்ட ரீகால் பண்றேன். நீங்க தான் சொல்ல போறீங்க. WCPக்கு இன்னொரு நேம் என்ன சார்? நான் கேட்கறதுக்கு ஆன்சர் டாக்டர் பண்ணுங்க. டிவிஷன் மாதிரி. WCPக்கு இன்னொரு நேம் என்ன? Azimuthal variation சார். என்னது? Azimuthal அஸ்முத்தல் variation. வேரி சிஸ்டம். ஓகே, அடுத்து அது எவ்வளவு டிகிரிக்குள்ள சார் மென்ஷன் பண்ணுவோம்? எவ்வளவு டிகிரிக்குள்ள? 0 to ஓகே, 360. அது 0 to 360. ஓகே, அது எந்த டைரக்ஷன்ல சார் மெஷர்மென்ட் பண்ணானா? Clockwise direction. என்ன சார் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம்? மெரிடியன் North North. sir. நார்த். ஓகே, அவ்வளவுதான் அது இருக்கக்கூடியது. இப்ப ரெடியூஸ்டு பெயரிங் வாங்க. ரெடியூஸ்டு பெயரிங் இன்னொரு நேம் என்ன சார் சொன்னேன்? Quadrantal bearing system sir. Quadrantal bearing ஓகே, system. என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம்? North south North எது பக்கத்துல south. இருக்குமோ North south. நார்த் சவுத்தா? அதுல இது இதே ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. நார்த் சவுத் எடுத்துக்கிறோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது North நார்த் or சவுத் south, எடுத்துக்கிறோம். North or ஆனா எது south வந்து பக்கத்துல இருக்க மாதிரினா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எது கரெக்டான ஆன்சர்? எனக்கு எது பக்கத்துல இருக்கோ அதுதான் ரெஃபரன்ஸ். அது நார்த்தா இருக்கலாம், சவுத்தா இருக்கலாம். அதான் உண்மையான விளக்கம். அதுக்கடுத்து எனக்கு தீட்டாவோட வேரியேஷன் எப்படி சார் இருக்கீங்க? 0 to 90. ஓகே, அது என்ன 90. டைரக்ஷன்ல மெஷர்மென்ட் பண்ணுவீங்க? Anti-clockwise. Clockwise or Anti-clockwise, anti-clockwise sir. clockwise. கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ்? நம்ம எதுல வேணுமோ இதுல மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்ப இதுல இன்னும் ஒரு கான்செப்ட் தான் ஆட் பண்றேன். அப்ப 2 வகையான பேரிங் சிஸ்டம் தான் இருக்கு காம்பஸ் சர்வேல. அதே மாரி காம்பஸ் சர்வேல மெஷர்மென்ட்ஸ்ங்கிறது 2 வகையான காம்பஸ்ல தான் பண்றோம். மேக்னெட்டிக் காம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பிரிசமேட்டிக் காம்பஸும், இன்னொன்னு என்ன யூஸ் பண்றோம்? சர்வேயர் காம்பஸும் யூஸ் பண்றோம். சார் நமக்கு காம்பஸ்லயே இவ்வளவு தான் இருக்கா? அப்படின்னா அப்படி இல்ல. டியூப்லர் காம்பஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இந்த பிளேட் பிளிசர்ல யூஸ் பண்றோம்ல. இப்ப இருக்கு. இருந்தாலும் நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் தான் யூஸ் பண்றோம். அது 2 வகை இருக்கு. ஒண்ணு பிரிஸ்மேட்டிக், இன்னொன்னு சர்வேயர் காம்பஸ். இப்ப நான் சொன்னது நல்லா கவனிங்க. நான் சொன்ன காம்பஸ்ல ஒண்ணுல 0 டூ 320 டிகிரி ஆங்கிள் மெஷர் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது எதுக்கு யூஸ் பண்ணணும்? சார் என் கையில 2 காம்பஸ் இருக்கு. நான் ஒரு காம்பஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒண்ணுல 0 டூ 320 டிகிரி மாரி இருக்கு. இதுக்கு அதுல பிரிசம் அட்டாச் ஆயிருக்கு. அதனால பிரிசமேட்டிக் காம்பஸ். அதாவது பிரிசமேட்டிக் காம்பஸ்ன்னு உங்கள்ட்ட சொல்றேன். இன்னொன்னு எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னா, அதுல பிரிசம் ஆட் ஆகல. அ ஆனா எனக்கு 0 டூ 90 டிகிரி தான் ஆங்கிள் இருக்கிற மாரி காட்டுது. இப்ப 2 காம்பஸ் கையில வச்சிருக்கேன். இப்ப இந்த மேல WCP RB அப்சர்வேஷன் குடுத்துட்டேன். இப்படிதான் எடுக்கணும் நான். இப்ப WCPக்கு எந்த காம்பஸ் யூஸ் பண்ணுவீங்க? பிரிஸ்மேட்டிக் காம்பஸா? நான் சும்மா தான் உங்கள்ட்ட தான் பிரிஸ்மாட்டிக் கேட்கிறேன். காம்பஸ் சார். என் கையில இருக்கக்கூடிய பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் நீங்க எடுத்துருக்கீங்க. ஸ்மெட்டிக். ஏன்னா உங்களுக்கு 0 டூ 320 டிகிரி வேல்யூ வரணும். அது பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? சார் பிரிஸ்மேட்டிக்ங்கிறேன். WCP நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? சர்வேயர் காம்பஸ் சர்வேயர்ஸ் யூஸ் சர்வேயர் பண்ணுவீங்க. காம்பஸ். காம்பஸ். அப்ப இது அடிஷனலா இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இங்க கேப் விட்டுருக்கேன் பாருங்க. அப்ப இதுல வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுல அப்ப இந்த 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 பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணி தான் WCP வந்து அடிப்படையா வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்ப இங்க வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் using prismatic compass. அப்ப பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னு வந்தாவே நான் மேல சொன்ன WCP உடைய எல்லா இதுவும் இருக்கணும். நார்த் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம்னா 0 to 320 டிகிரி இருக்கணும். கிளாக் வைஸ்ல தான் சுத்தணும். இது எல்லாமே இருக்கணும் அதுல. அதே மாதிரி ரெடியூசர் பெருக்கில் வந்து சர்வேயர் காம்பஸ் எடுத்துக்கிறோம். இப்ப எனக்கு இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சவுத்துல 0 டிகிரி, வெஸ்ட்ல 90 டிகிரி, நார்த்ல 180 டிகிரி, ஈஸ்ட்ல 270 டிகிரி, இங்கே 360 டிகிரி சவுத்துல வரும். ஆனா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா 389 டிகிரி வரை மென்ஷன் ஆயிருக்கும். சார் என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? சார் ஓகேவா? எஸ் ஓகே. சார். அப்ப உங்களுக்கு கேட்பாங்க சவுத்துல என்ன சார் இருக்கும்? எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சவுத்துல என்ன வரும்? 0 டிகிரி வரும். 0 டிகிரி. வெஸ்ட்ல 90 டிகிரி வரும். நார்த்ல 180 டிகிரி வரும். ஈஸ்ட்ல 270 டிகிரி வரும். 360 டிகிரின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காது. 389 டிகிரியோட மென்ஷன் ஆகிட்டு 2 கோடு விட்டு அதுக்கடுத்து ஏன்னா உங்களுக்கு டக்குனு அது எழுத முடிஞ்சிடும். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல நான் கீழே தனியா கொடுப்பேன். ஏன்னா இங்க இந்த இடத்துல இதை எழுதிக்கிறேங்க கவுண்ட் மீச்சிர வரும். லீஸ்ட் கவுண்ட் என்ன யோசிக்கிறீங்க? சர்வே எக்ஸாம் சர்வே டாட்ஸ் தானே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. எவ்வளவு இருக்கும்? 30 சார் 30. 30 என்னது? ஒரு மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். ஒரு கோடு போட்டா என்ன அர்த்தம் அதுக்கு? 2 கோடு போட்டா செகண்ட்ஸ், ஒரு கோடு போட்டா மினிட்ஸ், மேல வந்து நான் 0 மாதிரி போட்டா டிகிரி. சார் எவ்வளவு சார் உங்களுக்கு இருக்கும் மினிமம்? 30 minutes. மினிட்ஸ் தான் உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட். இதே சர்வே காம்பஸ்க்கு 20 மினிட்ஸ் தான் லீஸ்ட் கவுண்ட். சார் ஓகே தானே? 15 இல்லையா? சாரி 15 தான் உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட். தியோடலைட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்? 20 செகண்ட்ஸ் லீஸ்ட் கவுண்ட். சார் ஓகேவா? ஓகே. இப்ப எஸ் சார். உங்களுக்கு பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் சொல்லியாச்சு. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் WCP கான்செப்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்ப இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா எழுதுன அத்தனை பாயிண்டையும் தியரியா கேட்கலாம். இல்ல பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல சவுத்ல எவ்வளவு இருக்கு, நார்த்ல எவ்வளவு இருக்குன்னு அப்படி அவங்களா கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லாட்டி லீஸ்ட் கவுண்ட் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இதுல வந்து சில காம்பஸ் ஓரியன்டா சில விஷயங்கள் இருக்கு. எங்கெங்க யூஸ் பண்றோம் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் நான் வந்து ஒரு டேபிள் மாதிரி பிரிஸ்மேட்டிக் சர்வே இருக்கு. நான் இதே டாபிக்ல லாஸ்டா சொல்லுவேன். அதை விட்டுருவோம் அந்த இடத்துல. இப்ப ரெடியூசர் பேரிங்க்கு கொடுத்தேன்.
ஒரு குவாட்ரல் பேர் சிஸ்டம். அதுக்கடுத்து எது நார்த், சவுத் 2மே ரெஃபரன்ஸ் இருக்கலாம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 2 எடுத்துக்கலாம். 0 to 90 டிகிரி எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, லாஸ்ட் என்ன சொன்னேன்? இது எல்லா விஷயமும் சால்வ் பண்ற மாரி இருக்குன்னா, ஒரு காம்பஸ் சர்வேயர் காம்பஸ்ன்னு சொன்னேன். சர்வேயர் காம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட நேச்சர் உங்களுக்கு குடுக்கணும்ல. அப்ப அது படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். லீஸ்ட் கவுண்ட்ன்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க சார் சர்வேல. இப்ப நான் சொன்ன பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் 30 செகண்ட்ஸ், சர்வேயர் காம்பஸ் 15 செகண்ட்ஸ், தியோலைட் வந்து உங்களுக்கு 20 சாரி இப்ப சொன்ன 2மே மினிட்ஸ்ல காம்பஸ்ல. தியோலைட்ல 20 செகண்ட்ஸ். அதே வந்து உங்களுக்கு வந்து இதுல கேட்பாங்க. லெவலிங்ல கேட்பாங்க. லீஸ்ட் கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 5 mm இருக்கும். சரியா சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இப்ப அது வரும்போது சொல்றேன். இப்ப சர்வேயர் காம்பஸ். நீங்க காலேஜ்லயே பார்த்திருப்பீங்க. அதிகம் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நார்த், சவுத் இது 2லயும் 0 டிகிரி, 0 டிகிரி. அதுக்கடுத்து ஈஸ்ட் இருந்த இடத்துல வெஸ்ட்டும், வெஸ்ட் இருந்த இடத்துல ஈஸ்ட்டும் வந்துரும். 90 டிகிரி, 90 டிகிரி. சார் எல்லாரும் புரியுதா? அப்ப இந்த காம்பஸ்ல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய காம்பஸ்ல இருந்த ஈஸ்ட், வெஸ்ட் இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கீவேர்ட். நார்த், சவுத்லயும் 0 டிகிரி இருக்கும். ஈஸ்ட், வெஸ்ட்ல 90 டிகிரி இருக்கும். சார் ஓகே தானே சார்? புரியுதா? ஓகே? கிளியர்? எஸ் சார். சார் ஓகே? எஸ் எஸ் சார். சார். அதே மாதிரி லீஸ்ட் கவுண்ட். மீச்சிற அளவு. ஃபிஃப்டீன் மினிட்ஸ். லீஸ்ட் கவுண்ட் என்ன நடக்குதுன்னா, ஒரு கோடுக்கு ஒரு கோடுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தொலைவு. அப்ப இங்க ஒரு சின்ன கோடுக்கு ஒரு சின்ன கோடுக்கு இடைப்பட்ட அளவே எவ்வளவு இருக்கும்? 15 மினிட்ஸ்ல இருக்கும். ஓகே. ஒரு கோடு தான் போட்டிருக்கேன் மினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. இப்ப அவ்வளவுதான் சார். இப்ப டேபிளேஷனுக்கு வந்துருவோம். டேபிளேஷனுக்குள்ள வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா நீங்க தான் உருவாக்கணும். நான் மேல என்ன எழுதணும்னோ அதை அப்படியே நீங்க சொல்ல போறீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் நம்பர் 1. நான் எல்லாம் ப்ராப்ளம் ஏரியா. கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறது. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க எதுவும் சொல்ல போறீங்க சார். கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஒவ்வொரு கேஸ்லயுமே டபிள்யூசிபிக்கும் ஃபார்முலா எழுத போறோம். ரெடியூசிபிக்கும் ஃபார்முலா எழுத போறோம். நார்த். எல்லா இடத்துலயும் சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ரெஃபரன்ஸ் ஒருத்தையும் எழுதுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எவ்வளவு டிகிரி சார் இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்? சார் இப்போ வந்து நீங்க வந்து அந்த கான்செப்ட் எடுக்க கூடாது. பிரின்சிபல் காம்பஸ் இங்கே தான் 0 அப்படி சொல்லக்கூடாது. பொதுவா நான் கேட்கிறேன். ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எவ்வளவு இருக்கும்? 0 டு 90 டிகிரி எங்க சார். ஆரம்பிக்கிற ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னா 0 டு 90 டிகிரி. இது 90 டு 180. இது 180 டு 260. 260 இருந்து 360 டிகிரில வந்து முடியும். 360ல வந்து முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா இது தெரிஞ்சா இங்க சம்மே சால்வ் பண்ண முடியும். தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். சார் ஓகே? கிளியர்? ஓகே? ஓகே. எஸ் சார். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு புள்ளி இருக்கு. சர்வே பாயிண்ட் இருக்கு. இன்ஸ்ட்ருமென்ட் ஸ்டேஷன் இங்க இருக்கு. ஓ. இது ஏங்கிற பாயிண்ட். அப்ப இத கேட்பாங்க. அதாவது என்னுடைய சர்வே பாயிண்ட் ஏவையும் இன்ஸ்ட்ருமென்ட் பாயிண்ட் ஓயையும் கனெக்ட் பண்ணிக்கிற லைன் தான் என்ன சொல்லுவாங்க? இந்த ஓஏ இதை என்ன சொல்லுவாங்க? சர்வே லைன். சார் ஓகே தானே சார்? இங்க ஓங்கிறது இன்ஸ்ட்ருமென்ட் பாயிண்ட். எல்லா இடத்துலயும் எழுத மாட்டேன். சர்வே பாயிண்ட். இப்ப நான் டபிள்யூசிபி கான்செப்ட்ல இதை நான் மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்ப நீங்க தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. இப்ப டபிள்யூசிபி கான்செப்ட்ல மெஷர் பண்ணணும்னா எது ரெஃபரன்ஸா இருக்கணும்? நார்த் சார். ஓகே. ஒண்ணு முடிவு பண்ணியாச்சு. நார்த். நான் பார்க்கக்கூடிய சர்வே லைன் எந்த கோடான்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் சார். குவாட்ரண்ட். அப்ப ஆன்சர் மேக்ஸிமம் எவ்வளவுக்குள்ள தான் வரணும்? 90 டிகிரி போடு 0 சார். டு 90 டிகிரிக்குள்ள தான் இருக்க போகுது. மினிமம் 0, மேக்ஸிமம் 90 டிகிரிக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே. அடுத்து நார்த் தான் ரெஃபரன்ஸ். டபிள்யூசிபில அடுத்த கான்செப்ட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல போகணும்? கிளாக் வைஸ் கிளாக் சார். வைஸ். அப்ப இப்படிதான் வந்து பார்க்கணும் முடிவாயிருச்சு. ஓகே. அப்ப டபிள்யூசிபில ஓகே எனக்கு ஆங்கிள் வேணும். அப்ப டபிள்யூசிபில எனக்கு ஆங்கிள் வேணும் அப்படின்னா இங்க எதை எடுத்துக்குவேன்? இப்ப எனக்கு இந்த தீட்டா ஓஏன்னு ஒரு ஆங்கிள் கிடைச்சது. அப்ப இந்த தீட்டா ஓஏ அப்படியே எடுத்துக்கிடுவேனா?
சார் ஓகேவா? எஸ் சார். Yes, sir. இது எதுக்குள்ள வேரி ஆகும் அப்படின்னா 0 டிகிரி டு 90 டிகிரிக்குள்ள இந்த வேல்யூ இருக்கும். சார் எல்லாருக்கும் புரியுதா சார்? எஸ் Yes, சார். sir. ஓகே. இப்ப இது WCP கான்செப்ட்ல. இப்ப ரெடியூஸ்டு பெரிங் கான்செப்ட் வாங்க. ரெடியூஸ்டு பெரிங்ல ரெஃபரன்ஸ் எதை எடுத்துக்கலாம்? கான்செப்ட் சொல்லுங்க. நார்த்தையும் எடுத்துக்கலாம், சவுத்தையும் எடுத்துக்கலாம். சர்வேல எனக்கு இது பக்கத்துல North or south ரெண்டு. இங்க சர்வேல எனக்கு பக்கத்துல நார்த் இருக்கா, சவுத் இருக்கா? நார்த் ஓகே. சார். நார்த் North, sir. கிளாக் வைஸ்ல வர்றது நமக்கு ஈஸியா பக்கமா, ஆன்டி கிளாக் வைஸ்ல நார்த்ல வந்து சுத்துறது பக்கமா? ம்? கிளாக் கிளாக் வைஸ் வைஸ். சார். அப்ப அது முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப ரெடியூஸ்டு பெரிங்கான ஆங்கிள் என்னங்க? கிளாக் வைஸ் வந்து தொட்டா அந்த தீட்டா ஓஏ தான் ஆங்கிள். ஓகேவா? எஸ் இப்ப சார். WCPக்கு என்ன வந்துச்சு? அதே தீட்டா ஓஏ தானே வந்துச்சு. கரெக்ட் தானே சார்? அப்ப எஸ் சார். ரெடியூஸ்டு பெரிங் ஹோல் சர்க்கிள் பெரிங் ஈக்குவலா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்குள்ள. அப்ப எஸ் 0 சார். டு 90 டிகிரிக்குள்ள ரெடியூஸ்டு பெரிங் கேட்டாலும் WCPக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. இல்ல WCP கொடுத்து ரெடியூஸ்டு பெரிங் கேட்டானா என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. கிளியர் எல்லாருக்கும்? ஓகேவா? எஸ் சார். ஓகே. Yes, sir. இப்ப ரெண்டாவது கேஸ். நார்த், சவுத். பிங்கிற பாயிண்ட். இப்ப எந்த குவாட்ரண்ட்குள்ள சார் இருக்கு என்னோட வேல்யூ? எனிஒன்? Second quadrant, sir. செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? 0 to 180 degree குள்ள இருக்கு, ஓகே. sir. மேக்ஸிமம் வேல்யூ 0 டு 180 குள்ள இருக்கும். இந்த குவாட்ரண்ட் வந்து கன்சிடர் பண்ணா இதுக்குள்ள இருக்கும். சார் எனக்கு இந்த குவாட்ரண்ட் வந்து கன்சிடர் பண்ணா எவ்வளவு? 90 to 90 டிகிரி சார். 90 to 180 degree குள்ள. என்ன சொல்றீங்க? 90 டு 180 குள்ள அப்படி இருக்கு, எப்படி sir. சொல்ல முடியும்? நான் ஒரு குவாட்ரண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். நான் ரெஃபரன்ஸா நார்த் எடுத்தா தான் Okay, நீங்க sir. சொல்லணும் 0 டு 180 குள்ள நீங்க சொல்லணும். நான் கேட்கிற ஆன்சர் என்னன்னா இந்த ஒரு குவாட்ரண்ட் வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நீங்க சவுத் ரெஃபரன்ஸா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எவ்வளவு டிகிரிக்குள்ள ஒரு மேக்ஸிமம் வேல்யூ? ஒரு குவாட்ரண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு டிகிரி இருக்கலாம்? 90 டிகிரி ப்ளஸ். 90 டிகிரிக்குள்ள இருக்கலாம். 90 degree குள்ள, sir. ஓகே. இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சா போதும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வரேன் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இப்ப WCP ல இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து சார் நான் எடுக்கணும் ஆங்கிள்? நார்த் ரெஃபரன்ஸா இருக்கணும், கிளாக் வைஸா சுத்தணும். அப்ப நார்த் ரெஃபரன்ஸா இருக்கணும், கிளாக் வைஸா சுத்தணும். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? தீட்டா ஓபின்னு ஆன்சர் கிடைக்கும். சார் ஓகே தானே? கிளியர்? எஸ் சார். ஓகே. அப்ப WCP ல தீட்டா ஓபி கிடைக்க போகுது. ஆனா அந்த தீட்டா ஓபிங்கிற வேல்யூ எப்படி கிடைக்கும்னா டோட்டலா இருக்கக்கூடிய 180 டிகிரில இருந்து சார் நல்லா கவனிங்க சார். டோட்டலா இருக்கக்கூடிய டிகிரி என்ன? இந்த கோட்டோட ஆங்கிள். இந்த ஆங்கிள் எவ்வளவு? ரெண்டு குவாட்ரண்ட் சேர்த்தான் 180 டிகிரி சார். அந்த 180 டிகிரில இருந்து நல்லா கவனிக்கணும். இப்ப எனக்கு அந்த 180 டிகிரிக்குள்ள தான் ஆங்கிள் கிடைக்க போகுது. அந்த 180 டிகிரிக்குள்ள தான் எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த தீட்டா ஓபிங்கிறது கிடைக்க போகுது. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரை நான் 180 டிகிரில இருந்து இப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய இதை கழிச்சாதான் எனக்கு மேல உள்ள தீட்டா ஓபி கிடைக்கும். அதாவது இந்த தீட்டா ஓபி எப்படி கிடைக்கும்னா என்னோட 180 டிகிரில இருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ கழிச்சா தான் கிடைக்கும். இது புரியுதா இல்லையா சார்? ஓகேவா? எஸ் Yes, சார். sir. இப்ப இந்த எக்ஸ்ங்கிறது என்ன சார் வேல்யூ? இப்ப இந்த கான்செப்ட் வாங்க. ரெடியூஸ்டு பெரிங் இந்த ஓபிங்கிற சர்வேல எப்படி சார் மெஷர் பண்ணுவீங்க? நார்த்தையும் சவுத்தையும் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். எது பக்கத்துல இருக்கோ அதை எடுக்கணும். எனக்கு பிங்கிற பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா பக்கத்துல உள்ள ரெஃபரன்ஸ் நார்த்தா சவுத்தா? சவுத் சவுத். சார். South. இப்ப சவுத்னா Yes, sir. சவுத்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து தொடுறது வந்து பக்கமா இல்ல இங்க இருந்து கிளாக் வைஸ் சுத்தி வந்து தொடுறது பக்கமா? ஆன்டி கிளாக் ஆன்டி வைஸ் கிளாக் சார். வைஸ் பக்கம். Anti-clockwise. அப்ப சவுத்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து தொடரக்கூடிய இந்த தீட்டா தான் இந்த தீட்டா ஓபி தான் ரெடியூஸ்டு பெரிங்கா கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த ரெடியூஸ்டு பெரிங் தான் நான் இங்க எக்ஸ்னு எடுத்தேன். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? Yes, அப்ப sir. எனக்கு தீட்டா ஓபி வேணும் அப்படின்னா அதாவது WCP ல எனக்கு தீட்டா ஓபி வேணும். அந்த தீட்டா ஓபி வேணும்னா நான் என்ன செய்யணும்? 180 டிகிரில இருந்து எக்ஸ கழிக்க சொன்னேன். அப்ப அந்த எக்ஸ் தான் ரெடியூஸ்டு பெரிங். அப்ப அந்த 180 டிகிரில இருந்து என்னோட ரெடியூஸ்டு பெரிங்க கழிச்சா எனக்கு தேவையான இந்த தீட்டா ஓபின்னு சொல்லக்கூடிய என்னுடைய WCP கிடைக்குமா? இப்ப எல்லாருக்கும் புரியுதா? கிளியர்? எஸ் எஸ் சார். ஓகே. அப்ப அடுத்து வாங்க. எனக்கு WCP ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு? 180 டிகிரி மைனஸ்
ரெடியூஸ் ரிப்பேரிங் கிடைச்சிருக்கு. ஒருவேளை எனக்கு ரெடியூஸ் ரிப்பேரிங் என்ன சார் செய்யலாம்? சார் இந்த ரெடியூஸ் ரிப்பேரிங் என்ன செய்யணும்? இந்த மைனஸ் ஆர்பி அப்படியே வச்சுக்கிறேங்க. பிளஸ் 180 டிகிரி இருக்கிறது தான் ஆகும். WCP மைனஸ் 180 டிகிரி மாறுமா? சீக்வல் டு மைனஸ் ஆர்பின்னு இருக்கும். சார் ஓகே தானே? இந்த மைனஸ் எங்கிட்டு கொண்டு வந்தா Yes, sir. ஆயிரும். மைனஸ் இங்கிட்டு கொண்டு சார் அல்ல இல்லாட்டி என்ன செய்யணும்? 2 பக்கம் மைனஸால பெருக்குங்க. ஏன்னா ரெடியூஸ் ரிப்பேரிங் வந்து பிளஸ்ல கிடைக்கணும். அப்ப 2 பக்கம் மைனஸ்ல பெருக்குனா என்ன வரும்? அப்ப இங்க மைனஸ் WCP மைனஸ் இருக்கக்கூடியது மைனஸ் பெருக்குனா பிளஸ் 180 டிகிரி இது மைனஸோட பெருக்குனா பிளஸ் ஆர்பி. அப்ப ஆர்பிக்கான ஃபார்முலா என்ன சார் வருது? ஆர்பி ஈக்குவல் டு பிளஸ் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 180 டிகிரி மைனஸ் WCP. இப்ப ஃபார்முலா புரியுதா எல்லாருக்கும்? இது ரெடியூஸ் ரிப்பேரிங் Yes, கேட்டான். sir. WCP கொடுத்து ரெடியூஸ் ரிப்பேரிங் கேட்டானா 180 இருந்து WCP கழிக்கணும். அதே வந்து ரெடியூஸ் ரிப்பேரிங் கொடுத்துட்டு WCP கேட்கறான் அப்படின்னா 180 டிகிரில இருந்து RB கழிக்கணும். எல்லாருக்கும் கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லைங்க ஓகே. சார். இப்ப 3வது குவாட்ரண்ட்ல பார்க்க போறோம். இப்ப 2 குவாட்ரண்ட் முடிச்சு கொடுத்துருக்கேன். 3வது குவாட்ரண்ட். நான் ஒவ்வொரு இதுக்கு 2 செஷன் தான் எடுப்பேன். நல்லா கவனிச்சுக்கங்க. செயின் சர்வே தவிர்த்து. இப்ப காம்பஸ் சர்வேக்கு 2 செஷன் தான். லெவலிங்க்கு 2 செஷன் தான். காண்டூருக்கு ஒரு செஷன். 3 செஷன் பார்த்தோம். தியோடலைட்டுக்கு ஒரு செஷன் தான். இப்ப ஒரு சில இடத்துல 3 செஷன் போகுதுன்னா அதை 1ல காம்பன்சேட் பண்ணிடுவேன். இப்ப டிராவர்ஸ் எடுத்தோம்னா தியோடலைட்ல டிராவர்ஸ் சேர்த்து நடத்துறேன் அப்படின்னா 2 செஷன் தேவைப்படும். ஃபெயின் டேபிளுக்கு ஒரு செஷன் எனக்கு போதும். அப்ப நீங்க பாத்துக்கிறீங்க. ஏரியாவுக்கு கர்வ்ஸ் நடத்துறதுக்கு ஒரு செஷன் எனக்கு போதும். சாக்கமெட்ரிக்கு எனக்கு ஒரு செஷன் போதும். அப்போ ஒரு சில இடத்துல கூடுற செஷன் அதை கால்குலேட் பண்ணிக்குவேன். அப்படின்னா நான் எவ்வளவு குயிக்கா என்னால முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா முடிப்பேன். நீங்களும் அதை மாதிரி பாத்துக்கிறீங்க. ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் மாதிரி சர்வே டிராஃப்ட்ஸ் இப்போ இருக்கும். அதே சேம் டைம் ஏஇஆர் ஜேடியூ படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் சர்வே உங்களுக்கே தெரியும். ஒரு லவ் பண்ணி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். இதுல வந்து ஒரு கஷ்டம்னு சொல்ல வேண்டியதுல எதுவுமே எல்லாமே நம்ம நடைமுறையில பார்த்த விஷயங்கள் தான். காலேஜ்ல சர்வே பண்ண விஷயங்கள் தான். ஒரு 20 கொஸ்டின் ஈஸியா ரெடி ஆயிருக்கிற ஒரு மனநிலையே வந்துடும். 10 யூனிட்ல சர்வே முடிச்சிட்டேயா 20 கொஸ்டின் வந்துருயா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு. ஓகே. இப்ப கேஸ் 3 கேஸ் 3 என்ன அப்படின்னா எத்தனாவது குவார்டர்ல எடுக்கிறேன் சர்வே? தேர்ட் சார். ஓகே. 3வது குவார்டர் எடுக்கிறேன். இப்ப WCP எப்படி சார் கண்டுபிடிக்கும்? நார்த் ரெஃபரன்ஸ் கிளாக் வைஸ் சுத்தி வந்து பார்க்கணும். இந்த தீட்டா ஓசி தான் என்னோட WCP. எல்லாருக்கும் புரியுதா? கிளியர்? எஸ் சார். எஸ் சார். ஆனா அந்த தீட்டா ஓசி கண்டுபிடிக்கிறதுக்கு சரி ஓகே இதை அப்படியே வச்சுக்கிறோம். ரெடியூஸ் ரிப்பேரிங் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? சவுத்து தான் ரெஃபரன்ஸ் பக்கத்திலே இருக்கு. அப்ப பக்கத்திலே இதான் கம்மியான டிஸ்டன்ஸ். கிளாக் வைஸ்ல சுத்துறது. சுத்தி வந்து இந்த தீட்டா ஓசி Clockwise. கண்டுபிடிப்பீங்க. இது எக்ஸ்னு வைக்கிறேன். இது எக்ஸ் தான் எனக்கு வந்து ரெடியூஸ் ரிப்பேரிங். சார் ஓகே தானே சார்? அப்ப ரெடியூஸ் ரிப்பேரிங் என்ன? எஸ் சார். ஓகே. பக்கத்திலே பார்ப்பீங்க. கேதே அப்படியே பார்த்துருவீங்க. எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தான் ரெடியூஸ் ரிப்பேரிங். சார் ஓகே தானே? ஓகே. எனக்கு எஸ் சார். WCP தீட்டா ஓசி வேணும். இந்த தீட்டா ஓசி எனக்கு வேணும். இந்த தீட்டா ஓசி தான் எனக்கு WCP. ஓகே அது வேணும் அப்படின்னா எனக்கு இதுல இது வரை எவ்வளவு சார் ஆங்கிள்? ஒரு நேர்கோட்டோட ஆங்கிள் எவ்வளவு வரும்? இதே இது வரை 180 டிகிரி. 180 degree, வெரி sir. குட். ஓகே. அந்த 180 டிகிரியோட இந்த பிளஸ் எக்ஸ கூட்டினா எனக்கு WCP கிடைச்சிடுமா? சார் ஓகே தானே? எஸ் சார். அப்ப அந்த 180 டிகிரியோட Yes, sir. அந்த பிளஸ் எக்ஸ்ங்கிறது என்ன மெஷர் பண்ணி வச்சிருக்கோம்? ரெடியூஸ்டு வேரிங். ரெடியூஸ் டு அப்ப வேரிங் சார். ரெடியூஸ் எனக்கு WCPக்கான ஃபார்முலா என்ன? அப்ப எனக்கு 180 டிகிரியோட என்னோட ரெடியூஸ்டு வேரிங்க கூட்டினா WCP கிடைச்சிடும். கிளியர்? ஓகேவா? எஸ் சார். இதே எனக்கு ரெடியூஸ் ரிப்பேரிங் வேணும்னா என்ன சார் செய்வீங்க? இந்த பிளஸ் 180 டிகிரி எங்கிட்டு போச்சுன்னா WCP மைனஸ் 180 டிகிரி வந்துருமா? கிளியர்? எஸ் சார். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப எனக்கு WCP கண்டுபிடிச்சாச்சு, ரெடியூஸ் ரிப்பேரிங் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இப்ப 3வது கூட முடிஞ்சிருச்சு. சார் ஓகே அடுத்து போலாமா சார்? ஓகே. எஸ் சார். அடுத்து 4வது கூட கேஸ் 4. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க படிக்கல. நீங்க சர்வே டிராஃப்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா
கரெக்டா நீங்க அந்த இன்ஜினியரிங் டிராயிங் இதெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. ரோடு இன்ஜினியரிங் தான். அத முடிச்சுட்டு நீங்க இந்த கிளாஸ கரெக்ட்டா எஃபெக்டிவா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன். அடிச்சு சொல்றேன். நான் நடத்தின லாஸ்ட் மினிட்ஸ் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க எழுதும்போது சர்வே எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். நீங்களே தனிப்பட்ட முறையில படிச்சிருந்தாலும், மனப்பாடம் பண்ணியிருந்தாலும், ரிவிஷன் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நான் நடத்துறது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க போய் உட்காரும்போது. ஓகே. இப்ப கேஸ் 4. கேஸ் 4 என்னன்னா 4வது குவாட்ரன்ட்ல இருக்க மாரி எடுத்துக்க போறோம். ஓகே. இந்த பாயிண்ட் Dன்னு எடுத்துக்குருவோம். இது O, இது நார்த், இது சவுத். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, டபிள்யூசி எப்படி சார் இருப்போம்? நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் தான் நமக்கு ரூல். இப்ப இந்த தீட்டா, ஓடி தான் டபிள்யூசி. ரெடியூசர் பேரிங் எப்படி சார் இருக்கும்? பக்கத்துல எது இருக்கு? நார்த் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் நார்த் ஆன்டி கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் எக்ஸ். அப்ப ரெடியூசர் பேரிங்கிறது என்ன? அது எக்ஸ் டிஸ்டன்ஸ். சார் ஓகேவா? ஓகே. இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டிகிரி சார்? 360 டிகிரி சார். ஓகே 360 டிகிரி. இந்த 360 டிகிரில எனக்கு தேவையானது என்ன? 360 டிகிரில எனக்கு தேவையானது என்ன இங்க? டபிள்யூசிபில இங்கேருந்து இது வரைக்கும் தான் எனக்கு தேவையானது. கரெக்டா? கரெக்ட் தானே? எஸ் சார். அப்ப என்னோட 360 டிகிரிலேருந்து எதை கழிச்சா எனக்கு தேவையானது கிடைச்சிரும்? டோட்டலா 360 டிகிரி. எக்ஸ் எக்ஸ சார். கழிச்சா வந்துருமா? இது எக்ஸ கழிக்கிறேன். சார். அந்த எக்ஸ் தான் நமக்கு என்ன பேரு? எக்ஸ் தான் என்ன பேரிங்னு வச்சிருக்கோம்? ரெடியூஸ்டு பேரிங். ரெடியூஸ்டு பியரிங் அப்ப சார். 360 டிகிரிலேருந்து என்னுடைய ரெடியூஸ்டு பேரிங் கிடைச்சா எனக்கு தேவையான டபிள்யூசிபி கிடைச்சிரும். அப்ப இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேங்க. கீழே தனியா எடுத்து எழுதுறேன். அப்ப WCB ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் ரெடியூஸ்டு பேரிங். இது ஒரு ஃபார்முலா. இதே ரெடியூஸ்டு பேரிங் வேணும்னா என்ன செய்யலாம்? ரெடியூஸ்டு பேரிங் இங்க போட்டா தான் என்ன வரும்? WCB பிளஸ் RBன்னு வரும். C ஈக்குவல் டு 360 டிகிரின்னு இருக்கும். எனக்கு தேவையானது RB தான். இந்த WCB ஆகிட்டு கொண்டு போனா RB ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் WCBன்னு மாறிடும். இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. கிளியர்? சார் ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு ரிவிஷன் சார்ட் குடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்வே லைன். சீரியல் நம்பர். தீட்டா வேரியேஷன். வேரியேஷன். WCB, RB. WCB கேட்கறாங்க அப்படின்னா எது கொடுத்திருப்பாங்க? RB கொடுத்திருப்பாங்க. RB கேட்கறாங்கன்னா WCB கொடுத்திருப்பாங்க. இப்ப மேல எழுதினத அப்படியே உங்களுக்கு டேபிள்ஸ்ல எழுதி கொடுக்குறேன் பாருங்க. இப்ப சீரியல் நம்பர் 1 சார். ஃபர்ஸ்ட் சர்வே லைன் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல OAங்கிற சர்வே லைன் பார்த்தோம். எவ்வளவு டிகிரி? 0 டிகிரி டு எவ்வளவு? 90 டிகிரி சார். 90 90 டிகிரிக்குள்ள இருந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்த மாதிரி. இப்ப WCB வந்துச்சு அதுக்கு. WCB ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? ரெடியூஸ்டு பேரிங் வந்துச்சு. சார் ஓகே தானே? அப்ப ரெடியூஸ்டு Reduced பேரிங்னா சார். ரெடியூஸ்டு பேரிங் ஈக்குவல் டு எவ்வளவு? WCB வந்திருக்கும். சார் உங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்ல. இருக்க வேல்யூ WCB RBயா. WCB கேட்கறாங்கன்னா RB கொடுத்திருப்பாங்க. எப்படி ஒவ்வொரு குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். சார் ஓகே தானே சார்? ஓகே. எஸ் இப்ப சார். ரெண்டாவது OB. இது எவ்வளவு டிகிரி சார் இருந்துச்சு சர்வே லைன்? 90 டிகிரி டு 180 டிகிரிக்கு சர்வே லைன் இருந்துச்சு. இப்ப இந்த குவாட்ரண்ட்னா சைன் குவாட்ரண்ட்ல இருந்துச்சு. அப்ப இங்க WCB என்ன வரும்? WCB என்ன வரும்? 180 minus WCB sir. RB. 180 மைனஸ் WCB யா? RB sir. 180 degree. WCB. RB. RB ஓகேவா? அதே RB என்ன வரும்? RB sir. RB என்ன வரும்? 180 டிகிரி 180 minus WCB. Whole circle bearing sir. WCB. ஓகே. அதுக்கு அடுத்து மூணாவது OC. சார் இந்த வேரியேஷன் சொல்றது எனக்கு வர்ற ஆங்கிள் இதுக்குள்ள கிடைக்கும் அப்படிங்கிற மீனிங்ல வந்து நான் சொல்லல. அதாவது நான் எடுக்கிற சர்வேல எந்த குவாட்ரன்ட்ல இருக்குங்கிறது மென்ஷன் பண்றேன். அப்படி எடுத்துக்கணும். நீங்க எந்த டிகிரிக்குள்ள இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா WCB க்கு தான் கரெக்டா இருக்கும். RB பொறுத்தவரை எல்லா ஆங்கிளுமே எவ்வளவுக்குள்ள இருக்கும்? எல்லா ஆன்சருமே இதுக்குள்ள தான் இருக்கும். 0 டிகிரி டு
90 டிகிரி தான் இருக்கும். அதுல போடக்கூடிய டைரக்ஷன் பொறுத்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நான் கீழ சொல்லுவேன். சார் ஓகேவா? ப்ராப்ளம் அடுத்தப்ப சொல்லுவேன் அடுத்து. ஓகே. சார் கிளியரா? எஸ் சார். ஓகே. ஓசிய பொறுத்தவரை எப்படி சார் இருக்கும்? 180 டிகிரி டூ 270 டிகிரி. அதாவது 3 குவாட்ரண்ட்ல சர்வேலைன் இருக்கும். அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன சார்? WCB ஈக்குவல் டு என்ன வரும் ஃபார்முலா? எனிஒன்? 180 plus radius bearing, sir. RB plus 180 டிகிரி. அதே இங்க என்ன சார் வரும் ரெடியூசர் பேரிங்கிறது? என்ன செய்யணும்? WCB ல இருந்து 180 டிகிரியா மைனஸ் பண்ணணும். 180 டிகிரி மைனஸ் 1. ஓகே. லாஸ்ட் 4வது 4th குவாட்ரண்ட். ஓடி சர்வேலைன் 270 டிகிரி டு 360 டிகிரி 4th குவாட்ரண்ட். அப்ப இங்க என்ன இருக்குன்னா WCB ஈக்குவல் டு எவ்வளவு சார் வந்துச்சு நமக்கு? டக்குன்னு சொல்லுங்க. 360 டிகிரில இருந்து எதை கழிக்கணும்? 360 டிகிரி மைனஸ் ரெடியூஸ்டு பீரிங் சார். Reduced bearing, sir. அதே ரெடியூசர் பேரிங் என்ன வந்திருக்கு நமக்கு? 360 டிகிரில இருந்து எதை கழிக்கணும்? 360 WCB கழிக்கணும். whole circle bearing. ஓகே. சார் கிளியரா எல்லாம் இருக்கா? எஸ் சார். எஸ் சார். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். WCB ல கிடைக்கிற எல்லா ஆங்கிளுமே இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்குதுன்னா 0 டு 90 டிகிரில கிடைக்கும் தீட்டா. தீட்டாவை அப்படியே எடுத்துக்கிறோம். எந்த ஒரு டைரக்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்ப தீட்டா ஓஏன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா 90 டு 180 டிகிரி வேல்யூ இருக்கும். தீட்டா ஓபின்னு அப்படியே எடுத்துக்கிறோம். டைரக்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். இதெல்லாம் நான் WCBக்கு சொல்றேன். அதே 180 டு 270 டிகிரில கிடைச்சுன்னா தீட்டா ஓசின்னு எடுத்துக்கிறோம். டைரக்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். 270 டு 360 டிகிரி இருந்துச்சுன்னா தீட்டா ஓடின்னு எடுத்துக்குவோம். டைரக்ஷன் மென்ஷன் பண்ண மாட்டோம். சார் புரியுதுதானே இருக்கும்? ஓகேவா? ஓகே. அது ரெடியூசர் பீரிங்க பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துச்சுன்னா எதுக்குள்ள சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா நார்த்துக்கு இதுக்குள்ளேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இப்ப நார்த்து, ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எதுக்குள்ள சார் இருக்கும்? நார்த் ஈஸ்டுக்குள்ள தீட்டா கிடைக்கும். நார்த் North ஈஸ்ட். east. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரக்கூடிய இந்த 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 ரெடியூசர் பீரிங் இதை வந்து இந்த தீட்டா ஓஏவை எப்படி எழுதுறீங்க? நார்த்து தீட்டா ஓஏ ஈஸ்ட்னு எழுதணும். கரெக்டா? கரெக்டா தானே? எஸ் சார். ஓகே. அடுத்து இந்த 2வது லெவல்ல என்ன சார் எழுதுவீங்க? தீட்டா ஓபிய சவுத் தீட்டா சவுத் ஈஸ்ட் சார். ஓபி சஃபிக்ஸ்ல ஈஸ்ட்னு எழுதணும். கரெக்டா தானே? இந்த 3வது எப்படி சார் எஸ் எழுதுவீங்க? சார். 3வது எப்படி எழுதுவீங்க? இவ்வளவு சவுத் வெஸ்ட் சார். சவுத் தீட்டா ஓசி வெஸ்ட்னு எழுதணும். இந்த 4வது எப்படி சார் எழுதுவீங்க? சாரி 4வது எப்படி எழுதுவீங்க? நார்த்து நார்த் வெஸ்ட் சார். தீட்டா ஓடி வெஸ்ட்னு எழுதணும். கிளியர் தானே எல்லாருக்கும்? சார் கிளியரா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அப்ப இது கூட ஒரு குட்டி டெபினேஷன் போட்டுக்கலாம். வேரியேஷன் WCB ரெடியூஸ்டு பீரிங் சர்வே லைன் 1 ஓஏ வேரியேஷன் வந்து 0 டிகிரி டு 90 டிகிரிக்குள்ள இருக்கு அப்படின்னா வர்ற தீட்டாவை தீட்டா ஓஏன்னு போட்டுக்குவேன். இங்கே நார்த்து தீட்டா ஓஏ ஈஸ்ட்னு எழுதிக்கிறேன். அதே 2வது ஓபிங்கிற சர்வேலையன் 90 டு 180 டிகிரிக்குள்ள இருக்கு அப்படின்னா தீட்டா ஓபி கண்டுபிடிப்போம் WCBல. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சவுத்து தீட்டா ஓபி ஈஸ்ட்னு எழுதுவோம். அதே 3வது ஓசிங்கிற சர்வேலையன் 180 டிகிரி டு 220 டிகிரிக்குள்ள இருக்கு அப்படின்னா தீட்டா ஓசின்னு போடுவோம். அப்ப அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா சவுத்து தீட்டா ஓசி வெஸ்ட்னு கண்டுபிடிப்போம். லாஸ்ட் ஒன் 4th ஓடிங்கிற சர்வேலையன் 270 டிகிரி டு 360 டிகிரி. இதை தீட்டா ஓடின்னு கண்டுபிடிப்போம். இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா நார்த்து தீட்டா ஓடி வெஸ்ட்னு வரும். தட்ஸ் ஆல். சார் புரியுதா சார்? கிளியர் தானே எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே. அப்ப இதுல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு நான் ஒரு சில கேஸ் கொடுத்து உங்களுக்கு சால்வ் பண்றேன். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்காங்கிறதுக்கு நான் ப்ராப்ளம் கொடுக்குறேன். சார் ஓகே தானே சார்? நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி Yes, sir. போட்டாலும் Yes, சரி, இல்ல நீங்க கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, அது உங்களோட இதுவும். நான் வந்து அடுத்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தீட்டா வந்து 75 டிகிரி. அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெடியூசர் பீரிங் என்ன? இது 1வது கொஸ்டின். 2வது கொஸ்டின் எனக்கு தீட்டா வந்து
315 டிகிரி. ரெடியூஸ் ரிப்பேரிங் என்ன? அதுக்கடுத்து 3வது தீட்டா வந்து நார்த்து 15 டிகிரி வெஸ்ட். WCB என்ன? அதுக்கடுத்து தீட்டா வந்து சவுத்து 12 டிகிரி இல்லாட்டி சவுத்து 72 டிகிரி ஈஸ்ட். WCB என்ன? அதுக்கடுத்து 5வது இதோட தீட்டா வந்து நார்த்து 40 டிகிரி ஈஸ்ட். அப்ப WCB என்ன? கிளியர் சார்? புரியுதா எல்லாருக்கும்? சார் ஓகேவா சார்? எஸ் சார். மேக்ஸிமம் sir. கொஸ்டின் கேட்டா இப்படிதான் கேட்க முடியும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு குழு வச்சு கொடுக்குறேன். WCPல ஒரு கொஸ்டின் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொடுத்துருக்க ஆங்கிள் எல்லாம் முழு ஆங்கிளா கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தானே சார்? ஓகே. அதே ரெடியூஸ் sir. ரிப்பேரிங்ல ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? ஆங்கிள் மேக்ஸிமம் 0 to 90 டிகிரிக்குள்ள தான் வேல்யூ இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைரக்ஷன் மென்ஷன் பண்ணும்போது எப்படி என்ன செய்யணும்னா, நீங்க இப்ப நார்த் ரெஃபரன்ஸா இருக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். நார்த் 15 டிகிரி ஈஸ்ட் தான் இருக்கணும். ஈஸ்ட் 15 டிகிரி நார்த் இருக்க கூடாது. சார் இது ஒரு கொஸ்டின். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப சவுத் ரெஃபரன்ஸா இருக்கணும்னா நம்ம சவுத்து இப்ப 40 டிகிரி ஈஸ்ட் இல்ல 40 டிகிரி வெஸ்ட் அப்படிதான் இருக்கணும் தவிர இல்ல வெஸ்ட் 15 டிகிரி சவுத் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பயும் ரெஃபரன்ஸ் முன்னாடி போடலாம். ரெடியூஸ் ரிப்பேரிங்ல சார் ஓகே தானே? இப்ப ஒரு ஹோல்சேல் ரிப்பேரிங்ல Yes, sir. கொடுத்துட்டு ரெடியூஸ் ரிப்பேரிங்ல ஆன்சர் கேட்கறாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி தான் கொண்டு வரணும்? டைரக்ஷனோட தான் ஆன்சர் கொண்டு வரணும். சார் ஓகே தானே? எஸ் சார். கிளியர்? ஓகே. நான் இப்ப இதோட நான் ஸ்டாப் பண்றேன். இப்ப ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து காம்பஸ் சர்வே வந்து முடிச்சு கொடுத்துருவேன். முடிக்கலாட்டி கூட நெருக்கிடுவேன் கிட்டத்தட்ட. எனக்கு மேக்ஸிமம் 2 செஷன் சொன்னேன். இந்த 2 செஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் நான் இதை எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு 3 to 4 கொஸ்டினுக்கான ஏரியாவே நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கும்போது நாளைக்கு வந்த உடனே இன்னைக்கு ஈவினிங் வந்த உடனே உங்களுக்கு என்ன செய்வேன்னா அந்த 2 மணி நேரத்துல பிளஸ் 1 மணி நேரம் எனக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த செஷன்ல 1 மணி நேரம் தான் காம்பஸ் ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்டா 2 செஷன்ல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அப்ப நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துல எனக்கு காம்பஸ் சர்வே டோட்டலா உங்களுக்கு ப்ராப்ளம் தோட உங்களுக்கு முடிச்சிருக்கும்னு அர்த்தம் கிளாஸ். அப்ப உங்களுக்கு இங்க சர்வே ரிலேட்டட் டாட்ஸ்ல 20 கொஸ்டின் எழுதி வரும். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே. சார் யாருக்கும் டவுட் இருக்கா டுடே கிளாஸ்ல? ஓகே தானே? ஓகே சார். ஓகே. நானுமே காம்பஸ் சர்வே என்ன நடத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் எனக்கு கான்செப்ட் சொல்றதுல பிரச்சனை இல்லை. இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். பிராக்டிக்கலா எப்படி செய்யணுங்கிறதுனா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். உங்களுக்கு புரியலாட்டி திருப்பி கேட்டுருங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டக்குன்னு போவேன். நீங்க சப்போஸ் புரியலாட்டியா அந்த இடத்துல நிறுத்தி சார் எனக்கு புரியல திருப்பி சொல்லுங்க சார் சொன்னீங்கன்னா சரி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுவேன். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஓகே சார். இந்த கிளாஸ் இதோட நான் கட் பண்றேன். ஈவினிங் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. Thank you, sir. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார்.